அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இவை மூன்றும் இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவியல் அரங்கின் 139வது அரங்கு கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்களை விவரிக்கும் நல்லதொரு நிகழ்வாக முகிழ்த்துள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் ருத்ரகோட்டி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அன்பர்களே, ஒரு தகவல். இதுவரை விஜயா ரவிச்சந்திரன் இருந்தாரே, எப்படி திடீரென மாறியது என்று எண்ண வேண்டாம். அரசு பணி. அவர்கள் இதே நேரத்தில் டெல்லியில் அவர்களுடைய அலுவலக அரங்கில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டேன், டெல்லியில் போனால் என்ன, அங்கிருந்தும் பேசலாமே என்று கேட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நம்ம நேரம் தான், நான் அங்க பேசுறேன் அப்படின்ட்டாங்க. அதனால அவர்களை நீங்களே உங்களுடைய இன்னொரு அலுவலரை அனுப்புங்கள் என்று சொன்னேன். அவர்கள் நியமித்தது நம்ம முனைவர் ருத்ரகோட்டி அவர்கள். ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர். நம்ம அறிவியல் பூங்காவில் தன்னுடைய அறிவியல் கட்டுரைகளை, கடல்சார் அறிவியல் கட்டுரைகளை வழங்கியவர். அது ஒரு சிறப்பு. இன்றைய சிறப்பு விருந்தினர் என்ற முன்னுரையோடு நான் உங்களுக்கு தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி, முத்துவிழா கண்ட முத்துவிழா நாயகி என்றே நான் சொல்லுவேன், பெண்குலத்தின் பொன்விளக்கு முனைவர் வாசுகி கண்ணப்பர் அவர்கள் திருவள்ளுவர் வாழ்த்தினை வழங்கி மகிழ்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பகுத்தறிவு பகலவல் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவல் பாமரனின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கையே போதித்தவன் பெரியோன், பகுத்துண்ணும் பாங்கையே போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். கல்வியை கண் என்றான் கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம்
நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அருமை. திருவள்ளுவர் வாழ்த்தினை வழக்கம் போல் இசையுடன் மிக அருமையாக பாடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுதல் மரபு. மரபு போற்றி நாம் திருவள்ளுவர் மந்திரத்தையும் சொல்லி மகிழ்வோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திருவள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வெடிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திருவள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழன் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொடங்கி 41வது ஆண்டில் நாம் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் ஆண்டு மலர் வெளியிட்டுள்ளோம். இதில் 40வது மலர் இந்த ஆண்டு 2025 வெளியிட்டோம். இந்த ஆண்டு நிறைவில் 41வது ஆண்டு. இந்த 41வது ஆண்டு மலரினுடைய தலைப்பு திருக்குறள் பல்கலை களஞ்சியம். திருக்குறள் ஒரு பல்கலை களஞ்சியம், அது சாதாரணது அல்ல, அதுவே ஒரு பல்கலைக்களஞ்சியம் என்ற பொது பொருண்மையோடு இந்த மலர் 41வது ஆண்டு மலர் வெளிவரும் என்ற தகவலையும் தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பர்களே, இந்த நிகழ்வு இன்றைக்கு 139வது அரங்குக்கு தலைப்பை இது தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஆலோசனையை வழங்கியவரே நம் கேள்வியின் நாயகர், அணுவியல் விஞ்ஞானி, ஹைதராபாத்திலிருந்து கோபாலன் அவர்கள். என்ன சிறப்பு பாருங்க, எப்படி நம் சங்க அன்பர்கள் விழிப்போடும் பொறுப்போடும் இருக்கிறார்கள் என்பதற்கு அதற்கு நல்லதொரு சான்று. என்ன தெரியுமா, த ஹிந்து தமிழ்ல ஒரு ஆர்டிகிள் வருது, கடல்சார் தொழில்நுட்பம், ஆழ்கடலின் அற்புதங்கள், அதெல்லாம் பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்குது. எனக்கு அவர் உடனே போன் பண்ணி, இன்னைக்கு நீங்க இந்த எங்க வீட்லயும் நான் த ஹிந்து தமிழ் வாங்குறேன். அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு கட்டுரை வந்திருக்குது, அவரை உடனே கூப்பிடுங்க. தீபக்னு ஒரு அன்பரை பற்றிய தகவல் வந்திருந்தது, அவரை உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனடியாக சொன்னேன், கண்டிப்பாக அழைப்போம் என்று சொன்னேன். அவர் சொன்ன வண்ணம் அந்த தீபக்கை கண்டுபிடித்து அவரிடம் அந்த கட்டுரையை, இந்த உரையை வழங்க வேண்டினோம். அவர்களுக்கு அதே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, தேசிய பெருங்கடல் நிறுவனத்தினுடைய சயின்டிஸ்ட் ஜி, அவர் நல்ல பொறுப்புல இருக்கிறார். ஆனால் அவருக்கு பல பணிகள், கருத்தரங்கு அது இதுன்னு நிறைய பணிகள் இருக்கிறதுனால அவங்க இயக்குனர் என்ன சொல்றார், அவங்க இந்த அம்மா இவங்க விஜயா ரவிச்சந்திரன் சொல்லியிருந்தார். அந்த அம்மா ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தார்கள். ஆனால் இன்று மாலை 3 மணி முதல் 5 மணி வரை டில்லியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கூட விடல, ஏமா நீங்க டெல்லி போனா என்ன, அங்கிருந்து மொபைல்ல தானே பேச போறீங்க, பேசுங்க. அப்ப அவர்கள் சொன்னது, இல்லையா இதே நேரத்தில் தான் நான் அங்க கலந்துக்கிறேன், அதனால தவிர்க்க இயலை. இருந்தாலும் எங்களுடைய அலுவலர் இன்னொரு அன்பர் வருவார், உங்களுக்கு அறிமுகமானவர் தான் என்று சொன்னார். பெயர் சொன்ன உடனே நான் சொல்லிவிட்டேன், நாம் சுரேஷ் ருத்ரகோட்டி, எனக்கு அந்த பெயர் ரொம்ப பிடிக்கும். இந்த ருத்ரகோட்டின்னு சொல்றாரு பாருங்க, அவர் ஒரு நல்ல பெரும் புலவர், தோன்றிய பிறந்த ஊரில் இருந்து வந்தவர். அவர் அவருடைய அறிமுகத்திலேயே சொல்றார், ஒரு அதாவது நல்ல தமிழில் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர், முதுநிலை விஞ்ஞானி, தேசிய பெருங்கடல் சார் நிறுவனத்தினுடைய முதுநிலை விஞ்ஞானி சுரேஷ் ருத்ரகோட்டி. ஆகையினால இந்த 139வது அரங்கம் கடல்சார் தொழில்நுட்பம் வருவதற்கு நம் கேள்வி நாயகர் துணையாக இருந்திருக்கிறார். அதை நான்
நன்றியோடு சொல்லுதல் வேண்டும். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்க்க வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகிறார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் க திலகவதி அவர்கள். நற்றமிழ் நாவரசி அவர்கள் தஞ்சை திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசினார், இன்று ஒரு நம் நிகழ்ச்சியில் பேசுகிறார். நாளை இன்று இரவே திருச்சி போய் நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில திருச்சியில பேசுவார். அவர் செல்லும் இடமெல்லாம் அவருடைய சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆக இப்போ வாருங்கள், உங்கள் வரவேற்புரையை வழங்குங்கள் திலகவதி அவர்களே. நன்றிங்க ஐயா. ஒரு கடையில் அமர்ந்து கொண்டு உங்களிடத்தில் இப்பொழுது நான் வரவேற்புரை பேசுகிறேன். ஒரு கடையில உட்காந்துட்டேன், இப்ப வெளியில வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் பேக்ரவுண்ட்ல தெரியுதான்னு நினைச்சிட்டு வீடு நினைச்சுக்காதீங்க, ஒரு கடை. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பெக் ரூசா, ஆஸ்திரேலியா தமிழ் வளர்ச்சி மன்றம் இணைந்து நடத்துகின்ற அறிவியல் அரங்கம் 139வது தொடர் நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு மிக சிறப்பாக நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடல்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பான ஒரு விழாவை நடத்தி மிகச்சிறந்த அறிஞர்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் இன்னும் பல IAS ஆபீசர்கள்லாம் வந்து அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிறுவனம் மிக சிறப்பாக அந்த நிகழ்வை முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள். அதற்கு முதலாவதாக நம் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மிக சிறப்பாக தலைமையுரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய நம்மளுடைய சென்னை துறைமுக வளர்ச்சி கழகத்தினுடைய மேனாள் தலைவர் திரு ரவீந்திரன் ஐயா அவர்கள், முனைவர் ப ரவீந்திரன் ஐயா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை என்னுடைய மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வகுப்பு தோழர் NLC-யில் GM இருந்த என்னுடைய வகுப்பு தோழர் குறும்பலூரில் இருக்கக்கூடிய மோகனுடைய அன்பு நண்பர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த நிகழ்வில் ஐயா அவர்களை சந்தித்தேன். அவர்களை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு ஐயா அவர்கள் இங்கே தலைமையுரையாற்ற வருகின்றிருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளையும் வைத்துக்கொண்டு ஐயா அவர்கள் அளப்பரிய பணிகளை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது மிக சிறப்பான பணிகளை, ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து சென்றவர். அந்த வகையில் ஐயா அவர்களை எங்களுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் மயிலை குடும்பத்தின் சார்பாகவும் வாருங்கள், எங்களோடு இணைந்து பயணிக்கலாம் என்று சொல்லி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக இன்றைக்கு சிறப்புரை ஆற்ற வருகின்றிருக்கக்கூடியவர் மிக அருமையான ஒரு மிகச்சிறந்த அறிவியல் அதிகாரி. அவர்கள் தேசிய பெருங்கடல் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய அறிவியல், அதாவது ஆராய்ச்சியாளர், சயின்டிஸ்ட், அதாவது கல்வியாளர் என்பது வேறு, ஆராய்ச்சியாளர் என்பது வேறு. அதாவது ஆராய்ச்சி என்பது நல்ல முடிவுகளை, நல்ல திட்டங்களை இந்த சமூகத்திற்கு அவர்கள் மூலமாக தான் வெளிவரும். ஆசிரியர் என்பது பாடம் நடத்துவதோடு போய்விடுவார்கள். ஆனால் ஆராய்ச்சி என்பதுதான் நம்மளுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவர்கள் மிக சிறப்பான ஆராய்ச்சியை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அம்மா அவர்கள், இயக்குனர் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்கள் வரவில்லை என்றாலும் தன்னுடைய சார்பாக இங்கே அம்மா அவர்கள் அனுப்பியிருப்பதற்காக நான் மிகவும் நன்றி கலந்த மகிழ்ச்சியை, வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு நம்மிடையே கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகின்றிருக்கிறார்கள். அதனுடைய உரையை நாங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் என்று சொல்லி வாருங்கள் ஐயா, உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். அடுத்ததாக இன்றைக்கு அறிமுகரை நிகழ்த்துவதற்காக அண்ணாஜம் அறிவியல் பூங்கானுடைய கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் திரு முனைவர் இரா பூங்கோதை அவர்கள் மிக சிறப்பாக எந்த உரை கொடுத்தாலும் மிக சிறப்பாக பங்களிப்பு செய்து அருமையாக உரையாற்றக்கூடியவர். அதே போல நன்றியுரை ஆற்றுவதற்காக நம்மளுடைய கந்தசாமி நாயுடு கல்லூரியினுடைய வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் லதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்று இங்கே மிக சிறப்பாக நம்மளுடைய கலைமாமணி வாசிய கண்ணப்பன் அவர்கள் நேற்றைக்கு மிக சிறப்பாக நிகழ்வை ஒருங்கிணைத்து செய்தார்கள். 2 ஆளுமை மிக்க பெண்மணிகள் அழகாக அந்த நிகழ்வை நடத்தி காட்டினார்கள், நூல் வெளியீட்டு விழாவை. அந்த வகையில் அம்மா அவர்கள் மிக சிறப்பாக இசையோடு நம்மளுடைய நிகழ்வில் ஒவ்வொரு நிகழ்வும் மிக சிறப்பாக பாடி இசைத்து வருகிறார்கள். அதே போல நம்முடைய கலைமாமணி டாக்டர் சேயோன் ஐயா அவர்களும் திருவள்ளுவர் மந்திரத்தை அதாவது தொடர்ந்து நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். எல்லோருக்கும் மனப்பாடமே ஆகியிருக்கும். அதை தொடர்ந்து கேட்பதன் மூலமாக நாம் எழுச்சி வரக்கூடிய ஒரு மந்திரமாக அந்த மந்திரம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்பதோடு இந்த நிகழ்வில்
நம்முடைய அன்பிற்குரிய அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போல நம்மளுடைய காவல்துறை அதிகாரி திரு கருப்பசாமி ஐயா அவர்கள், அறிவியல் அறிஞர் சுந்தரராஜ் ஐயா அவர்கள், இப்படி பல பேர் இணைந்திருக்கிறார்கள். அத்துணை பேரையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்று இந்த இனிய நிகழ்வில் என்னை வரவேற்பை ஆற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களிடம் நான் சொன்னேன், ஐயா நான் இன்றைக்கு இணைய முடியுமா என்று தெரியவில்லை, ஆனால் எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துட்டு நான் பேசி விடுகிறேன், வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். அந்த வகையில் தவிர்க்க கூடாது, அதாவது நாம் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டால் எந்த இடத்தில் இருந்தாலும் அதை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு, அது நம்ம ஒத்துக்கொண்டால் அதை பாடுபட்டாலும் செய்துவிட வேண்டும், அதில் சலிப்படையே கூடாது என்ற வகையில் நான் சென்னையில், அதே போல நம்மளுடைய மதுரையில் இருக்கக்கூடிய ஆர்என் கருணாநிதி காணொலி காட்சி மிக சிறப்பாக இணையராக இருந்து இங்கே மிக சிறப்பாக நமக்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய முன்னோடி அவர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும், நம்மளுடைய டாக்டர் கலைமாமணி வாசிய கண்ணப்பாவுடைய அன்பு கணவர் நிகழ்ச்சியையும் எங்களுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியையும் மிக அருமையாக கண்முன் உயிர்ப்போடு கொண்டு வந்து காட்டியவர்கள். அந்த தருணங்கள் எல்லாம் மறக்க முடியாது. அந்த வகையில் ஐயா அவர்கள் ஆர்என் கருணாநிதி அன்பு சகோதரர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்று இனி வருபவர்களையும் வரப்போகின்றவர்களையும் எதிர்காலத்தில் வருகின்றவர்களையும் அன்போடு வரவேற்று நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, மிக அருமையான வரவேற்புரை வழங்கிய திலகவதி அவர்கள், பேராசிரியர் திலகவதி அவர்களுக்கு வணக்கம். ஆஸ்திரேலிய அன்பர் முனைவர் நடேசன் சுந்தரனார் இருக்கின்றார். அடுத்தது NS பிரேமா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் மேனாள் ஆணையர் NS பிரேமா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதாவது கடல்சார் தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லும் போது புவியியல் விஞ்ஞானி வந்திருக்கிறார், அணுவியல் விஞ்ஞானி வந்திருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன், ஒவ்வொரு தொழில்நுட்பத்தின் பயனை பற்றியும் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த தொழில்நுட்பத்தினால் சமுதாயத்துக்கு என்ன பயன், சமுதாயம் தொழில்நுட்பத்தின் பயன்களை எப்படி நுகர்கிறது, சமுதாயத்தை எப்படி நுகர வைக்கிறார்கள் இந்த விஞ்ஞானிகள் என்பதுதான் நம்முடைய, அது அறிவியல் பூங்காவில பல கட்டுரைகளை நம்ம கொண்டு வரோம். அதுல ஆக திலகவதி அவர்களோடு அம்பிகாவும் இணைந்திருக்கிறார்கள். அம்பிகா சுந்தரேசன் ஐயா அவர்களுடைய சகோதரி. வாருங்களம்மா, உங்களையும் அழைக்கிறோம். நண்பர்களே, அதே மாதிரி இந்த நிகழ்வினுடைய நோக்கமே இதுவரை 139வது அரங்கம். இந்த 139வது அரங்கத்தில் நமது 138ல எந்த தலைப்பும் ரிப்பீட் பண்ணல. ஞாபகம் வச்சுங்க, இதுவரைய ஒரு தலைப்பு கூட அதே தலைப்புல பேசுறாங்கிற இது கிடையாது. இது 139வது அரங்கம், கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்கள். அன்பர்களே, இன்றைய நாம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இன்னொரு மகிழ்வான செய்தி, கந்தராசா அவர்கள் நமது திருவள்ளுவர் குடும்பத்தில் இணைந்திருக்கிறார்கள். ரூபாய் 20,000 செலுத்தி ஆட்சிக்குழு அன்பராக இணைந்திருக்கிறார். சுந்தரேசனார் எப்படி ஆட்சிக்குழு அன்பராக இணைந்தாரோ அதுபோல செந்தமிழ் செல்வர் வழக்கறிஞர் சென்ற வாரம், அதாவது கொற்றவன் தீர்ப்பும் குற்றவியல் சட்டமும் என்ற அற்புதமான உரை நிகழ்த்திய அவர் நம் சங்கத்தின் ஆட்சிக்குழு அன்பராக இணைந்திருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து அவர்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். அவர் இன்றைக்கு வேறு ஒரு பணி இருப்பதனால் வர இயலவில்லை, அடுத்த முறை வருகிறேன் என்று வேற எனக்கு சொல்லியிருக்கார். அதனாலேயும் அவருடைய வரவை வர இயலவில்லை என்று சொன்னார் அல்லவா, அதுவே ஒரு நல்ல பதிவு என்ற தகவலையும் சொல்லி, திலகவதி எப்படி சொன்னார்களோ, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் தென்னியராக பெறினார். வரவேற்புரையை எங்க இடம் கிடைக்குதோ நான் பேசிடுறேன்னு ஒரு முனைப்போடு பேசுகிறார்கள் அல்லவா, அதுதான் இன்றைய தேவை. அன்றைக்கு நேற்று கூட ஒரு நம்ம திரைப்பட இயக்குனர் முத்துராமனையா அவர்கள் பேசும்போது, இளைஞர்கள் இன்னும் எப்படி விழிப்போடும் பொறுப்போடும் இருக்க வேண்டும் என்று கூறினார். விரிவான பேச்சு, நன்றாக பேசினார். அவர் பேசிய பேச்சை இன்றும் நாம் நினைவில் நிறுத்தி மகிழ்கிறோம். இந்த நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நோக்கும் போக்குமே அதுதான். இளைஞர்களின் ஏற்றத்திற்கும் அவர்களுடைய எழுச்சியூட்டுவதற்கும் அவர்களுக்கு நல்ல பல சிந்தனைகளை அவர்கள் மனத்தில் விதைப்பதும் தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நோக்கும் போக்குமாகும். சரி, கடந்த 41 ஆண்டுகளாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதோ காணொலி காட்சியாக வழங்கி மகிழ்கிறார் மதுரையிலிருந்து ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமிகு ஆர்என் கருணாநிதி அவர்கள்.
அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமை அல்லவா? செயலர் சேவோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திரமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 70வது அறிவியல் பூங்கா. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 18வது மலர் 70ஆம் இதழின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது கார்பனின்றி அமையாது இவ்வுலகு, அணுவிலிருந்து ஆன்மீகம் வரை கார்பனின் பயணம் குறித்த கட்டுரை. இதனை தனது சொல்லோவியத்தில் வடித்து தந்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பூவா சண்முகவேலன் அவர்கள். இம்மலரில் விண்வெளியில் தரவு சேமிப்பு கூடம் எங்குள்ளது, அதன் செயல்பாடுகள் என்னென்ன என்பவற்றையெல்லாம் விரிவாக விளக்கமாக ஆய்வு நோக்கில் மிக எளிய இனிய நடையில் கதை சொல்வது போல் சொல்லியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே சசிகுமார் அவர்கள். உலக தண்ணீர் தினத்தையொட்டி அத்திப்பட்டி முதல் இன்றைய பெண்கள் வரை தண்ணீர் தேடல் தீராத தாகமா எனும் வினா எழுப்பி விடையளித்துள்ளார். பூவராக ரத்ன சபாபதி, சுழலியலாளர், ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம், ஹைதராபாத். BIS தரநிலைகள் மூலம் இந்தியாவின் தரமும் வளர்ச்சியும் கட்டுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தோற்றம், வளர்ச்சி, அதன் மூலம் இந்திய பொருட்கள் எத்தகைய தர சான்றுகளை பெற்று அதன் வழி நுகர்வோர் அடையும் பயன்களை சிறப்பாக விளக்கியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயம்புத்தூர் அலுவலக இயக்குனர் விஞ்ஞானி S. ரினோ ஜான் அவர்கள்.
உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 14ஆம் பகுதியில் பல அரிய செய்திகளை தந்துள்ளார் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 7ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வரலாற்று பின்னணி கொண்ட வண்ண தனிமங்கள் கோபால் தாமிரம் நிக்கல் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். அறிவுசார் சொத்து என்னும் நூலை மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். தொடர்ந்து அறிவியல் உலாவில் 69ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா, பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்கத்தில் இடம்பெற்ற திருக்குறளில் ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்னும் பொருண்மையிலான 2 நூல்கள் வெளியீட்டு விழா குறித்த தகவல்கள் உலா வந்துள்ளன. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 70 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். கருணாநிதி அவர்களுக்கு நன்றி. சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவியல் அரங்கின் 139வது அமர்வு கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்கள் குறித்து. இதில் தலைமை உரை நிகழ்த்துவதற்கு சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தின் மேனாள் தலைவர் திருமிகு முனைவர் ப. ரவீந்திரன் அவர்களை அழைத்திருந்தோம். அவர்கள் நான் வெளியூர் போறேன், இருந்தாலும் அங்கிருந்தாலும் நான் இணைந்து விடுவேன் என்று சொன்னார். அவருக்கு இணைப்பு கிடைக்காமல் இருக்கலாம், பரவாயில்லை. நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு சிறப்பு உரைக்கு செல்வோம். அதற்கு முன்னதாக இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்கிறார். அண்ணாஜம் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் பூங்கோதை அவர்கள். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், தலைமை உரை அவர் அப்புறம் அவர் இல்லாததுனால நம்ம நேரடியாக சிறப்புரைக்கு செல்லலாம். நாம் தலைமை உரையை நிறைவாக வைத்துக் கொள்ளலாம் வந்து விட்டார். அதை பத்தி பரவாயில்ல. இப்ப வாங்க அறிமுக உரை. அன்மைப்பட்டமா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை, பெக் ரூசா பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலியா தமிழ் வளர்ச்சி மன்றம் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கம் தொடர் நிகழ்ச்சி 139 கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்கள் என்ற பொருண்மையில் நடைபெறும் இன்றைய இணைய வழி நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார் ஐயா சுரேஷ் ருத்ரகோட்டி அவர்கள். அவர்கள் பற்றிய அறிமுக உரையை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த கலைமாமணி முனைவர் சேவரத்னா செய்யுள் ஐயா அவர்களுக்கும்,
இங்கே அழகாக திருவள்ளுவர் வாழ்த்துடைய அம்மையார் அவர்களுக்கும் அணுவியல் விஞ்ஞானி அவர்களுக்கும் அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு ஐயா அவர்கள் பற்றிய அறிமுக உரையை வழங்க இருக்கின்றேன். முனைவர் சுரேஷ் ருத்ரகோட்டி அவர்கள் சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முதுநிலை விஞ்ஞானியாக பணியாற்றி வருகின்றார். ஐயா அவர்கள் தான் சார்ந்த துறையில் மிகச்சிறந்த அனுபவம் மிக்க அறிவியலாளர். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாரதியின் அறிவியல் சிந்தனைகளுக்கு மெருகூட்டும் வகையில் கடல்சார் தொழில்நுட்பங்கள் அதன் சூழல் பற்றிய ஆராய்ச்சிகளுக்கு உந்து சக்தியாக செயல்படும் அறிவியல் அறிஞர்களுள் ஐயா அவர்களும் ஒருவர். மத்திய அரசின் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் அறிவியல் அதிகாரி நிலை 2 பதவி வகித்து வரும் ஐயா அவர்கள் தங்களுடைய முனைவர் பட்டம், அதாவது கடல் சார்ந்த கட்டுமான பொறியியல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் ஆய்வை மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். முதுகலை பொறியியல் அறிஞர், அதே போல முதுகலை வணிகவியல் மேலாண்மை பயின்றவர், ME, MBA, PhD ஆகிய பட்டங்களை பெற்ற ஒரு பட்டறிவு பெற்ற ஒரு அறிவியல் அறிஞர் என்பதில் வியப்பில்லை. ஐயா அவர்கள் பிறந்த ஊர் பெருமைக்குரியதாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதாவது சிறுபான் ஆற்றுப்படை, அதாவது ஆற்றுப்படை நூல்கள்ல சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பாடிய நல்லூர் நத்தத்தினார் வாழ்ந்த இடைக்கழி நாடு அப்படிங்கிற என்னும் பேரூரில் வெண்ணாங்குப்பட்டு கிராமத்தில் வாழ்ந்து வரும் ஐயா அவர்கள். அது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா நான் யான் வாழும் ஊர்ல இவரும் வாழ்ந்தார் அப்படிங்கிறதே ஒரு பெருசு தானே. இப்ப எல்லோரும் பெரியவங்க சான்றோர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறவையில் நானும் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமை. அது போல ஐயா அவர்கள் அந்த பிறந்த மண்ணு. ஏன்னா சென்ற ஆண்டு நாங்கள் சென்று வந்தோம் அந்த இடத்திற்கு. ஏன்னா அந்த பாரதிதாசன் பிறந்த நாள் விழாவுக்கு போகும்போது எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாக அந்த இடத்துல நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அதுல எனக்கும் அதுல ஒரு மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் அந்த ஊர்ல பிறந்தவர் என்பதிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஐயா அவர்களை பெருமிதத்தோடு இங்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அதாவது வெண்ணாங்குப்பட்டு அப்படிங்கிற கிராமம் சிறுபானாற்று படை பாடிய நல்லூர் நத்தத்தினார் வாழ்ந்த இழைக்கடு நாடு என்ற பேரூர். இந்த ஊர்ல இருந்து இப்பெரிய நகரத்துல கடல் சூழ்ந்த உலகத்துல கடற்சால் பல்கலைக்கழகத்துல பெரிய ஒரு விஞ்ஞானியா இருக்காரு. அதுதான் ஒரு பெரியது. இன்று அனைவராலும் அறியப்படும் தேசிய பெருங்கடல் நிறுவனத்தில் பணியாற்றி வரக்கூடிய ஐயா அவர்கள் கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்கள் என்ற தலைப்பில் அரிய பல செய்திகளை நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். வாருங்கள் ஐயா, தாங்களுடைய மேலான சிறப்புரையை தாருங்கள் என்று கூறி உங்களுடைய உரையை கேட்பதற்காக என்னுடைய உரைக்கு நான் திரையிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதுதான் தமிழ் பேராசிரியர்ங்கிறது. அவர்கள் பள்ளியில் படித்தால், பள்ளியில் துணை முதல்வராக இருந்தாலும் கல்லூரியில் பேராசிரியர்கள் எப்படி வகுப்பெடுப்பார்களோ அது போல அழகாக செய்திகளை தொகுத்து சொன்னார் முனைவர் பூங்கோதை. அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். அன்பர்களே, இன்னொரு தகவல், நம்ம தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தை பற்றி அட்டைப்பட விளக்க கட்டுரையாக ஒரு 65வது இதழ் வெளிவந்தது. அந்த இதழுக்கு அந்த இதழ் வெளிவருவதற்கு பெரும் காரணமாக இருந்தவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். அந்த இயக்குனர் ராமகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு துணையா இருந்தாலும் அவருக்கு உரிய தகவல்களை எல்லாம் நல்ல தமிழில் கொடுத்த பெருமை ருத்ரகோட்டி அவர்களுக்கு உண்டு. சுரேஷ் ருத்ரகோட்டி அவர்கள் என்னிடம் சொன்னதே, எங்கள்கிட்ட ஒரு அன்பர் தமிழ்ல நல்ல பேசுவாரு, எழுதுவாரு, அவரை நான் அழைக்கிறேன் என்று சொன்னார்கள். அதனால ஒரு நல்ல, அதான் நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், கடல்சார் தொழில்நுட்பத்தை பற்றி அறிவியல் பூங்காவுக்கு நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள். ஏன்னா மக்களுக்கு இன்னும் தெரியாது. இன்னும் நிறைய பேர் எல்லாம் திரை இசை இருக்கிற மோகம் ஆராய்ச்சியில வரமாட்டேங்குது. ஏனென்றால் சோசியல் மீடியா. ஆனால் இந்த மாதிரி கடலுக்கு அடியில என்னென்ன கிடைக்குது, அதன் ஆராய்ச்சி எப்படி நடக்குது, அது மாதிரி கனிமத்துல என்னென்ன ஆய்வு நடக்குது, இதெல்லாம் தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கொண்டு வருது. அதனாலதான் நிறைய பேர் வரமாட்டாங்க இதுக்கெல்லாம், சினிமான்னு ஓடிடுவாங்க.
ஆனா நம்ம அதுக்காக நம்முடைய கொள்கையை மாற்ற முடியுமா? முடியாது. நாம் சமுதாயத்துக்கு தேவையானதை நாம் சொல்லுகிறோம். டேக்கிங் சயின்ஸ் டு த காமன் மேன் தான். அதாவது அறிவியலை பாமர மக்களிடம் கொண்டு செல்வதுதான் நம்முடைய நோக்கும் போக்குமா. அதை ஒட்டித்தான் கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்களை பற்றி இன்றைக்கு விரிவாக விளக்கமாக நம்மிடையே சொல்ல வந்திருக்கிறோம். NIOT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, பள்ளிக்கரணையில் இருக்கு. அதுல அங்க போனீங்கன்னா பல ஆய்வுகளுக்கு அவங்க துணையா இருக்காங்க. நம்ம சென்னையில உள்ள நிறைய கல்லூரிகள் அவர்கள் வளாகத்தை பயன்படுத்துகின்றன. அந்த வளாகத்துக்கு நிறைய மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் எல்லாம் வந்து செல்கிறார்கள். அந்தந்த துறை சார்ந்த ஆய்வுகள் அங்கெங்கே நிகழ்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தின் சார்பில் கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்களை விரிவாக விளக்கமாக சொல்லுங்கள். வாருங்கள் முனைவர் சுரேஷ் ருத்ரகோட்டி அவர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குரல் என்ற ஔவையாரின் வரிகள் திருக்குறளின் ஆழத்தையும் அதனுள் ஒளிரும் தொழில்நுட்பத்தினையும் நமக்கு உணர்த்துகின்றது. அந்த 7 கடல்களின் மூலமாக என்னென்ன பயன்கள் என்பதனையும் அது சார்ந்த ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் செயல்படுத்தும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வழியாக இந்த நாட்டிற்கு கடல்சார் பயன்களை விவரிக்கும் விதமாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக என மனமு வந்து வரவேற்கின்றேன். இந்த இனிய தருணத்தில் உங்களுடன் உரையாட ஆர்வம் கொண்டு அவசர அரசு பணியின் காரணமாக வர இயலாமல் என்னிடம் இந்த சிறந்த பணிதனை செயல்படுத்த வாய்மொழிந்த திருமதி விஜயா ரவிச்சந்திரன், துணை இயக்குனர், தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் அவர்களுக்கும் ஆழ்ந்த ஆராய்ச்சி பணிகளுக்கும் இடையினில் தமிழ் மேலும் தமிழ் வளர்க்கும் ஆன்றோர் பெருமக்கள் வலம் வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் மீது ஒரு தீரா பெற்றுக்கொண்ட எமது இயக்குனர் பேராசிரியர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்களையும் வணங்கி எனது உரையினை தொடர்கிறேன். நாம் இன்று ஆராயவிருக்கும் கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்கள் என்ற தலைப்பு கடலின் வளத்தையும் மனித அறிவியலின் வளர்ச்சியையும் இணைக்கும் முக்கியமான ஒரு பொருளாகும். கடலின் ஆழத்தை அறிய தொழில்நுட்பம் உதவுவது போல வாழ்க்கையின் ஆழத்தை அறிய திருக்குறள் வழிகாட்டுகிறது. கடல் என்பது இயற்கையின் அரிய கொடையாக மட்டுமல்லாமல் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிக முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இன்றைய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி கடல் வளங்களை பாதுகாக்கவும், மீன்பிடி தளங்களை மேம்படுத்தவும், கடல்சார் போக்குவரத்தை எளிதாக்கவும், பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் பெரியும் உதவி செய்து வருகிறது. கடலின் ஆழத்தைப் போலவே கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளும் பரந்து விரிந்தவை. அவற்றை பற்றி அறிந்து கொள்ளும் இந்த நிகழ்வு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறேன். தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இது புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும். இதனுடைய முக்கிய நோக்கம் கடல் வளங்களை பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதும் நிறுவனமாகும். கடல் ஆராய்ச்சி, கடல் நீர் சுத்திகரிப்பு மற்றும் கடல்சார் வளையங்கள் மற்றும் மரபணு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும். மீன்பிடி தொழில்நுட்பம், கடல் வளங்கள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளிலும் செயல்படும். இதனுடைய பிரதான திட்டமாக கடல் நீரை குடிநீராக்கும் மாற்றும் திட்டம், கடல் வளங்களை பயன்படுத்தி மீன்பிடி உற்பத்தியை மேம்படுத்துதல், கடலில் உள்ள இயற்கை வளங்களை கண்டறிதல் மற்றும் பயன்படுத்துதல் போன்றவற்றை நாம் தெளிவுற வரும் ஏடுகளில் காண்போம். இப்பொழுது நான் இப்போ பிரசன்டேஷனுக்குள்ள போறேங்க ஐயா. அதாவது தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய பல்வேறு வகையான தொழில்நுட்ப முறைகளை இந்த சக்கரத்தில் பதியப்பட்டிருக்கிறது. தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப கழகத்தினுடைய ஆராய்ச்சிகள்
மக்களுக்கு எந்த விதத்தில் சென்று சேருகிறது என்பதை பற்றி நாம் விரிவாக இப்போது காணலாம். இங்கே குறிக்கப்பட்டுள்ள படங்கள் அனைத்தும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நான் பின்வரும் ஸ்லைடுகளில் கண்டிப்பா அதை தெரிவிக்கிறேன். இந்த 2வது ஸ்லைடு சமுத்திர மந்தன். இது அனைவரும் அறிந்த ஒன்று. நம்ம புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமுத்திர மந்தன் என்கின்ற ஒரு செய்கையின் மூலமாக கடலில் இருந்து, மிகப்பெரிய சமுத்திரத்தில் இருந்து எப்படி அமிர்தத்தை வெளிக்கொணர்ந்து வந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து ஒரு மேருமலையை பயன்படுத்தி வாசுகியினுடைய உதவியால் கடலை கடந்தெடுத்து வெளிக்கொணர்ந்த அற்புதங்களை நாம் படித்திருக்கிறோம். இந்த அற்புதங்கள் அனைத்தும் கடலில கிடைக்குது அப்படின்றது தான் முக்கியமான இந்த படம் விவரமா நமக்கு சொல்லுது. இங்க பாத்தீங்கன்னா கடலை கடையும் பொழுது ஒவ்வொரு விதமான பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா முதல்ல குதிரை வந்தது, யானை வந்தது, அதுக்கப்புறமா இன்னும் பல தன்வந்திரி வந்தாரு, அப்புறமா இன்னும் பல ஐராவதம், இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா வந்து நேர்ந்தது. அப்படி வரும்பொழுது அவைகளை எல்லாம் நம்ம தெய்வங்களா வணங்கிட்டு வரோம். ஆனா அதற்கு இணையான ஒரு சக்தி இறுதியாக நமக்கு கிடைத்தது அமிர்தம் என்று ஒரு கலசம் கிடைத்ததாக நம்ம படிக்கிறோம். அந்த விதத்துல பார்க்கும் பொழுது இங்க இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இணையான ஒரு செயல்கள் இப்ப நாம எடுக்கிறோம். குதிரைக்கு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்படின்றது அதனுடைய குறியீடா தான் நம்ம பார்க்கிறோம். அப்பவே அந்த காலகட்டத்திலேயே கடலினுடைய ஆழத்தினை நாம் கடைந்தெடுத்தால், அங்கே சென்று வந்தால் நமக்கு அதீதமான எனர்ஜி கிடைக்கும் என்றதை இது குறிக்கிறதா நம்ம இத தொழில்நுட்ப ரீதியா பார்க்கும் பொழுது இப்படி பார்க்கலாம். அதே போல பல வகையான கனிமங்கள் கிடைத்திருக்கிறது. தங்கம், வைரம் எல்லாமே அந்த சமுத்திர மந்தன் செயல்கள் நடக்கும் போது அமைஞ்சதை நம்ம புராணங்கள்ல படிக்கிறோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில கிட்டத்தட்ட பல கோடி, அது கணக்கில் அடங்காத செல்வங்கள் அப்படியே பதிந்து கிடக்கிறது. சமுத்திரத்திலிருந்து எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம கிட்ட போதுமான தொழில்நுட்பங்கள் இல்லாத காரணத்தினால அது அப்படியே இன்னும் கடல்ல தான் இருக்கு. ஸோ அதையும் நம்ம புராணங்களுக்கு ஈக்குவலா இன்றைய காலகட்டத்தை பார்க்கும் பொழுது அதை நம்ம பார்க்கலாம். அதே போல எந்நாளும் உயிரோடு வாழ்வதற்காக ஒரு அமிர்த கலசம் கிடைச்சது. அந்த கலசம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுல இருந்து இப்ப கடல் நீரில இருந்து குடிநீரா மாத்தி, குடிநீரை ஏன் நம்ம அமிர்த கலசம் நினைக்க கூடாது? அந்த அமிர்த கலசத்துல மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு தேவையான, எந்நாளும் உயிரோடு இருப்பதற்கான ஒரு நீர் அதுதான் நாம இப்போ நீரா எடுத்துக்கிறோம். ஸோ இது இல்லாம பல வகையான ஆற்றல்கள் வெளிப்படுத்திருக்கு. இதுதான் அந்த காலகட்டத்துல ராமாயண மகாபாரத காலங்களிலேயே, நமது இதிகாசங்களிலேயே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை சிறப்பா விவரிச்சுட்டு போயிருக்காங்க. நாம இது வரைக்கும் அதை பாடங்கள்ல ஒரு இறை ஆன்மீகத்தின் வழியாக பார்த்தது. இப்போது தொழில்நுட்பத்தின் வழியாக பார்க்கும்போது கடல்ல இவ்வளோ அசாத்தியமான சக்திகள் எல்லாமே உள்ள மடங்கி கிடக்கிறது, மங்கி கிடக்கிறது. அதை நம்ம வெளிக்கொணர்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்குவது என்பதுதான் மிக சிறந்த பணியாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனுடைய முயற்சிகள், அதற்கு ஒரு பெயர், அதற்கு ஒரு ஆற்றலை வெளிக்கொணர்வதற்கான ஒரு திட்டங்கள், இதெல்லாம் கொண்டு வரதுதான் கடலினை பற்றிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தான் நீல பொருளாதார வளர்ச்சி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. நீல பொருளாதார வளர்ச்சி அதுக்குள்ள அது என்னென்ன அத்தியாவசியங்களா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் மிகவும் முக்கியமானது. நாம் அங்க சொன்ன மாதிரி அந்த கலசத்துல இருந்த எந்நாளும் மக்கள் உயிர் வாழ்வதற்கான ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு கலசம் வந்தது. அது நீராகத்தான் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. அடுத்தது எனர்ஜி, ஆற்றல் வெளிக்கொணர்வதற்கு கடலை விட பெரிய ஆற்றல் உற்பத்தி மையம் எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய ஆற்றல் உற்பத்தி மையமா கடல் வருது. அதுள்ள வளங்கள், உயிரினங்கள் சேர்ந்த வளங்கள், நாம இப்போ உணவு தேவையை அதிகப்படியாக பூர்த்தி செய்யக்கூடியகின்ற கடல் உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் உயிர் அல்லாத சில வளங்கள், அதுதான் கரிம வளங்கள் மற்றும் தாது பொருட்களினுடைய படிமங்கள், இவை எல்லாமே கடலுக்குள்ள குவிஞ்சி கிடக்குது. அதுக்கடுத்தாற் போல கடலினுடைய ஆரோக்கியம், இந்த வெரி நல்ல என்வாரன்மெண்ட், கடலினுடைய என்வாரன்மெண்ட் நல்லா இருந்தாதான் கடல் அரிமானம் தடுக்கப்படும்.
கடலினுடைய நல்ல காற்று பிறப்பிடமா அமையும், நல்ல வடிகாலாக இருக்கும், வெள்ளத்தின் வடிகாலாக இருக்கும். இதெல்லாம் கடலினுடைய ஆரோக்கியம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது வானிலையினுடைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா அமைகிறது நம்மளுடைய கடல் தான். கடலிலிருந்து அந்த சுனாமி அலைகள் வர்றதும், அதுக்கப்புறமா வந்து பேரு மிகப்பெரிய சைக்ளோன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலநிலை மாற்றங்கள் எல்லாமே கடல்ல தான் இருக்கு. இது எல்லாமே நம்ம நீல பொருளாதாரத்தினுடைய முக்கிய அத்தியாவசியங்களா வந்து இங்க நம்ம வந்து கணக்கெடுக்கணும். ஸோ இந்த ஆழ்கடல் ஆய்வு திட்டம், தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வந்து இந்த ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தை வந்து மிகப்பெரிய பணியாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆழ்கடல் ஆய்வு திட்டத்துல வந்து 6 முக்கியமான பில்லர்ஸ் எனப்படும் தூண்களா வந்து வைக்கிறாங்க. இந்த தூண்களை வைத்து நாம் எவ்வாறு ஆழ்கடல் ஆய்வு பணிகளை வந்து செய்யணும் அப்படின்றது தான் இதுல முக்கியமா அவங்க வந்து பண்றாங்க. ஸோ இந்த நீல பொருளாதாரத்திற்கான முன்னோடி திட்டம் 2021 வந்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் சிறப்பா செயல்படுத்தி தான் வராங்க. அதில் முதல்நிலையாக பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் சுரங்கம் மற்றும் மனிதர்களை கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள், பெருங்கடல் காலநிலை மற்ற ஆலோசனை சேவைகள், ஆழ்கடல் பல்லுயிர் பெருக்கத்தின் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு, ஆழ்கடல் கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வு, கடல் நீரிலிருந்து ஆற்றல் மற்றும் நன்னீர் குடிநீரை உருவாக்குதல், பெருங்கடல் உயிரினங்களுக்கான மேம்பட்ட கடல் நிலையம். இது எல்லாமே வந்து ஆழ்கடல் ஆய்வு திட்டத்துல குறிப்பா தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வாயிலாக செயல்படுத்தப்படுகிற சில ஆய்வு திட்டங்களாகும். இதற்கு அடுத்தாற் போல இது முக்கியமாக குறைந்த வெப்பநிலையில் வெப்ப உப்பு நீக்கும் ஆலை, இது வந்து LTTD பிளான்ட் என்று சொல்லப்படுற ஒரு ஆலையை வந்து தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மூலமாக நாம வந்து லட்சத்தீவு பகுதியில் உள்ள மக்கள்களுக்கு குடிநீரை உருவாக்குவது, இது முக்கியமான பணியா நம்ம செய்யறோம். இதுதான் மிகப்பெரிய, நாங்க வந்து பெருமைக்குரிய பணியாக கடந்த 25 ஆண்டுகளாக தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இதை செய்து கொண்டு வருகிறது. லட்சத்தீவு என்பது கேரளாவில் உள்ள ஒரு தீவு பகுதியாகும். இந்த தீவு பகுதியில் சுமார் 36 சிறு சிறு தீவுகள், அதில் 10 முதல் 11 தீவுகளில் மட்டும் மக்கள் வசிக்கக்கூடிய நிலையில உள்ள தீவுகள்ல அதிகப்படியான மழை பெய்யும் இடமாகவும் அது கணக்கிடப்படுகிறது. அதிகப்படியான மழை பொழிவு இருந்தாலும் அந்த இடத்துல குடிநீர் என்பது மிகவும் கட்டுப்பாடாக ஆண்டிற்கு 6 மாதங்கள் வரையுமே குடிநீர் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. மீதமுள்ள 6 மாதங்கள் அவர்கள் தண்ணீருக்காக மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் மழைநீரை தேக்கி வைத்து அதனை சுத்தகரித்து அதன் மூலமாக குடிநீர் தேவையை வந்து 6 மாதங்களுக்கு அல்லது குறைந்தபட்சம் 4 மாதங்களுக்கு அவர்கள் ரொம்ப திண்டாட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இதனை வந்து தொடர்ச்சியாக அவர்கள் புவி அறிவியல் அமைச்சகத்திடம் கேட்டுக்கொண்ட பொழுது தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கென ஒரு தனித்துவமான ஒரு திட்டத்தினை உருவாக்கி அந்த திட்டத்தினை செயல்படுத்தி அதன் மூலமாக இன்று நாள் ஒன்றுக்கு சுமார் 1,50,000 லிட்டர் குடிநீரை வந்து ஒவ்வொரு தீவு மக்களுக்கும் வழங்கி வருகின்றனர். இதில் 9 தீவுகளுக்கு நாங்கள் குடிநீர் தண்ணீரை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்து வருகின்றனர். இந்த திட்டத்தை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் செவ்வனமே செய்து வருகிறது. இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு திட்டமாக அந்த லட்சத்தீவு பகுதி மக்கள் மிகவும் வரவேற்கத்தக்கதாகவும் இந்திய அரசாங்கத்தால் அதிகப்படியான செலவினங்கள் செய்தாலும் பரவாயில்லை, மக்களுக்கு குடிநீர் அவசியம் என்று சொல்லும் வகையில் இந்த திட்டத்தினை செயல்படுத்தி மிகவும் அற்புதமான ஒரு திட்டமாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். இதன் மூலமாக செயல்படுத்தப்படும் டெக்னாலஜி என்பது இந்த பகுதிக்கு மட்டுமே உகந்ததாக நாங்கள் வடிவமைத்திருந்தோம். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த படத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சம்ப் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சம்பில் இருந்து ஒரு 100 மீட்டர் நம்ம கடந்து போனோம்னா உடனடியாக நமக்கு வந்து ஒரு 1000 மீட்டர் ஆழம் உள்ள ஒரு பகுதி கிடைக்கும். அந்த 1000 மீட்டர் ஆழத்திலிருந்து தண்ணீரை வெளிக்கொண்டு வந்து அந்த தண்ணீர் சுமார் 10 to 12 டிகிரி செல்சியஸ்ல அந்த தண்ணி இருக்கும். அது வந்து குளிர்ந்த குழாயில தண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சர்ஃபேஸ் வாட்டர் எனப்படும் கடலின் மேற்பரப்பில் உள்ள தண்ணீரை வந்து
இன்னொரு குழாயிலையும் கொண்டு வந்து ஒரு கண்டென்சர் வழியாக செலுத்தும் பொழுது குறை வெப்பநிலைக்கு வந்து அதை மாத்திடுவாங்க. அந்த குறை வெப்பநிலை மாறும்போது அதிலிருந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற மிஸ்ட்டை வந்து காப்பர் குழாயின் வழியாக செலுத்தும் பொழுது குளிர்ந்த தண்ணீரா வந்து வெளியே வரும். இந்த டெக்னாலஜி இங்க பாத்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்குறதுக்கு நிறைய திட்டங்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் நாங்க வந்து குறிப்பிட்ட தீவுக்கு ஏற்ற குறைந்த செலவில் ஒரு நல்ல திட்டமா இதை வந்து செயல்படுத்திட்டு வரோம். இந்த செயல்படுத்துறது மூலயமா ஒரு நாளைக்கு 1,50,000 லிட்டர் தண்ணி வந்து அந்த மக்களுக்கு சுமார் ஒவ்வொரு தீவுகளிலையும் 10,000 மக்கள் தொகை இருக்கிற ஒரு தீவுக்கு போதுமான அளவுக்கு வருது. இந்த டெக்னாலஜியை நாங்க நிறுவி இருக்கோம். இது மூலயமா மக்களுக்கு ஒரு பெரிய குடிநீர் பிரச்சனையை தீர்த்த ஒரு நல்ல ஒரு பெயர் வந்து தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு உண்டு என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். இது கடத்தார் போல ஆழ்கடலில் கூண்டு வைத்து மீன் வளர்க்கும் திட்டம். இது மக்களுக்கு மிகவும் பொருத்தமான, மீனவ சமுதாய மக்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு திட்டம். குறிப்பா கடல்ல வந்து ரெகுலரா மீன் பிடிக்கு போகவே முடியாது. குறிப்பா ஒரு சைக்ளோன் பீரியடு, புயல், வெள்ளம், அந்த மழைக்காலங்கள்ல வந்து போக முடியாது. இந்த திட்டத்தை வந்து சமுதாய மக்களுடைய வளர்ச்சிக்காக, நமது மீன் உணவு தேவைக்காக மத்திய சர்க்கார் கேட்டுக்கொண்டதன்படியாக நாம் ஆராய்ச்சி செய்து இதற்கு ஒரு தீர்வை கொடுத்துதான் இந்த ஆழ்கடலில் கூண்டு வைத்து மீன் வளர்க்கும் திட்டம். இந்த திட்டம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு அதனுடைய நீட்சியாக ராமேஸ்வரம் மாவட்டத்தில் ஓலைக்குடாய் என்ற பகுதியில வந்து மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு, நெல்லூர் ஆந்திர பிரதேசத்திலையும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு இதனுடைய டெக்னாலஜி இந்தியாவினுடைய பல மாநிலங்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டெக்னாலஜி மூலயமா பாத்தீங்கன்னா நாம வந்து மீனை வந்து ஒரு கூண்டு வைத்து எப்படி நம்ம வந்து இங்க பொல்ட்ரி ஃபார்ம்ஸ், அப்புறமா வந்து கோட் ஃபார்ம் இதை மாதிரி வைக்கிறா போல மீனவர்களுக்கு போதுமான அவங்களுடைய தொழில் ஆதாரம் உள்ள இடத்திலேயே அங்கேயே வந்து அவங்க வந்து கூண்டு வைத்து மீன் வளர்த்து அதில் டெய்லி மேற்பார்வையில் இருக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படி அமைக்கப்பட்டதுதான் இந்த கூண்டு வைத்து மீன் பிடிக்கும் கேஜ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, மீன் வளர்க்கும் முறை. இதுல வந்து குறிப்பிட்ட வகையான விரைவாக வளரக்கூடிய அதிக விலை போகக்கூடிய மீன்களை பரிந்துரை செய்யப்பட்டு அதற்கு சரியான முறையில வந்து தீவனங்கள் கொடுக்கப்பட்டு ஒரு மீனவர் மீன் பிடிக்க கடலுக்கு சென்று மீனை பிடித்து விட்டு வரும் பொழுது அவர் கையில் மீறும் கசடு மீன்கள் என சொல்லப்படும் வேஸ்ட் ஃபிஷஸ் வந்து எடுத்து இந்த தொட்டியில போட்டாருன்னா அதை சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளவே மீன்கள் நல்லா வளரும். அந்த மீன்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா சுமார் ஒரு 6 மாதம் முதல் 8 மாத காலத்துல அந்த மீன்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராகிடும். அந்த மீன்களை எடுத்துட்டு சென்று அவர்கள் அருகில் உள்ள மார்க்கெட்ல விற்கும் பொழுது நல்ல விலைக்கு வந்து அவங்க வாங்குறாங்க. இதன் மூலமாக அவர்களுடைய பொருளாதாரம் உயர்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற கடலில் கூண்டு வைத்து மீன் வளர்க்கும் முறையினை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது. இதன் தொடர்பாக தற்பொழுது வெகு விரைவு காலத்தில் கடற்பாசி வளர்க்கும் முறையினை வந்து தேசிய பெருங்கடல் தொழில்நுட்பம் அந்தமான் தீவுகளில் உள்ள மீனவ சமுதாய குடும்பத்தினருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அந்த பயிற்சியை வழங்கினாங்க. அதன் மூலமாக பாசியை வளர்த்து 45 to 60 நாட்களுக்குள் அதனை அறுவடை செய்து அதன் மூலமாக ஒரு பொருளாதார மேம்பாட்டை வந்து அதை வளர்த்துக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பாசியை வளர்க்கறதுக்கான அதுக்கான ராஃப்டர்கள் தயாரிக்கிறது, அதற்கான செடிகள், பாசி விதைகள் இதிலையெல்லாம் கொண்டு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி எந்த வகையான விதைகளை வைத்தால் விரைந்து லாபம் பெருக முடியும், அதிக விலைக்கு போகும், எந்த மாதிரியான இடத்துல போடணும், இதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி இதனை மீனவ சமுதாய மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறதுல தேசிய பெருங்கடல் ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் வந்து மிகுந்த பங்களிக்குது. அதற்கு அடுத்தபடியாக மத்ஸ்யா 6000 இது வந்து தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்துடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாகும். இந்த மத்ஸ்யா 6000 என்பது ஒரு முக்கியமான ஆழ்கடல் ஆராய்ச்சி நீர்மூழ்கி கப்பல் ஆகும். இந்த நீர்மூழ்கி கப்பல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து 6000 மீட்டர் ஆழத்திற்கு சென்று கடலினுடைய தன்மையை ஆய்ந்தறிவதற்காக குறிப்பாக மனிதர்கள் செல்லக்கூடிய வகையில் இந்த நீர்மூழ்கி வாகனம் இந்திய விஞ்ஞானிகளால், குறிப்பாக தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டு வருகின்றது.
இதில் முக்கியமாக 3 பேர் வரை கடலுக்குள் செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலாகும். இது சுமார் 6000 மீட்டர் ஆழம் வரை செல்ல முடியும். இது சமுத்திரயான் திட்டம், டீப் ஓஷன் மிஷன் என்ற திட்டத்தின் கீழே உருவாக்கப்படுகிறது. மனிதர்களுடன் சேர்ந்து கடலினுடைய அடித்தளத்தை ஆராய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 6000 மீட்டர் ஆழம் என்பது 6 கிலோமீட்டர். எப்படி சந்திராயன் என்பது வானில் ஏவப்பட்டதோ அதை போல சமுத்திராயன் என்பது இந்த மத்சயா 6000 என்பது கடலினுடைய ஆழம் 6 கிலோமீட்டர், அதாவது 6000 மீட்டர் ஆழத்தில் சென்று அங்கே 3 விஞ்ஞானிகளுடன் சென்று கடலினுடைய தலைத்தரத்தினுடைய கனிம வளங்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இந்த மத்சயா 6000 வடிவமைக்கப்படுகிறது. இதில் கனிம வளங்கள் மட்டுமின்றி கடல் உயிரினங்கள் மற்றும் சூழலியல் ஆய்வு போன்றவற்றை, இதில் முக்கியமாக நம்மளுடைய நீல பொருளாதாரத்தினுடைய முக்கிய பங்கில் இதுவும் அது முக்கியமா இருக்குது. இந்த வாகனமானது வடிவமைக்கப்படுவது தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் சென்னையில் உள்ள எங்களுடைய வளாகத்திலேயே இது அனைத்து விதமான கட்டுமான பணிகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது. இங்கே காணப்படும் சயின்டிஸ்டுகள் அனைவரும் எங்களுடைய சக அறிவியல் விஞ்ஞானிகள் தான் ஆவார்கள். இவர்கள் இங்கே இருக்க 3 பேர்ல 2 நபர்கள் 4000 மீட்டர் ஆழம் வரையும் மற்றும் ஒருவர் 5000 மீட்டர் ஆழம் வரையும் அந்த ஆண்டு சென்று அதற்கான சோதனைகளையும் மேற்கொண்டார்கள். இந்த பகுதியில் இருப்பது காட்டுப்பள்ளியில் முதல் இந்த 6000 மீட்டர் ஆழம் செலுத்துவதற்கு முன்பாக அனைத்து விதமான சோதனைகளையும் நடத்துவதற்காக காட்டுப்பள்ளியில் உள்ள LNT கப்பல் கட்டுமான தளத்தில் துறைமுக சோதனைகளை மேற்கொண்டார்கள். இந்த கட்டுமானத்தினுடைய முக்கிய பகுதிகள் அனைத்தும் இங்கேயே அதிகப்படியான பொருட்கள் இங்கேயே செய்யப்பட்டு சில பொருட்கள் மட்டும் வெளியில் இருந்து புணரப்பட்டு இங்கே இந்த கட்டுமானத்தை நிறுவியிருக்கிறார்கள். இந்த ஆண்டின் இறுதிக்குள் 500 மீட்டர் ஆழத்தில் இதனுடைய சோதனை ஓட்டமும் அடுத்த ஆண்டு 6000 மீட்டருக்கான சோதனை ஓட்டமும் நடைபெறும் என்று எங்களுடைய இயக்குனர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனை தொடர்ந்து தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப கழகத்தினுடைய ஆழ்கடலில் இருந்து உயிரில்லாத வளங்கள் என்று சொல்லப்படும் பாலிமெட்டலிக் நாடுல்ஸ், இது இந்த கோபால்ட், நிக்கல் இது போன்ற கனிம வளங்கள் நமக்காக ஒதுக்கப்பட்ட EEZ சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சதுர கிலோமீட்டர்கள் பரப்பில் ஆழ்கடலில் அப்படியே படிந்து கிடக்கிறது. அதனை வெளிக்கொணர்வதற்காக நமது தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப NIOT-யினுடைய சயின்டிஸ்டுகள் உருவாக்கப்பட்ட இந்த கிராலர் எனப்படும் அங்கிருந்து கடலினுடைய ஆழத்திலிருந்து வெளிக்கொணர்வதற்கான திட்டங்களை செஞ்சிருக்காங்க. இந்த திட்டங்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை கமர்ஷியலைஸ் பண்ணி இந்த டெக்னாலஜியை மக்களுக்கு கொடுப்பதுதான் எங்களுடைய முக்கிய பணியாகும். இது ஆழ்கடலிருந்து கொண்டு வரப்பட்ட சாம்பிள்ஸ் இதெல்லாமே இருக்கு. இந்த படத்துல காட்டப்படுறது எல்லாமே இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம கொண்டு வந்தது இந்த மாதிரி கப்பலில் இணைக்கப்பட்ட இந்த கேபிள்கள் மூலமாக இந்த ட்ராலர் இணைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு 6000 மீட்டர் ஆழத்துக்கு சென்று அங்கு உள்ள படிமானங்களை அது அந்த கலெக்ட் பண்ணி அங்கிருந்து எடுத்து அதனை கிரஷ் பண்ணி உடைத்து அங்கிருந்து பம்ப் பண்ணிவிடும். பம்ப் செய்து நமது கப்பலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அங்கிருந்து அதனை சீர்படுத்தி அதற்கான இதை சாம்பிள் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான தொழில்நுட்பத்தை இப்போது நாம் பெருக்கிக்கொண்டே போகிறோம். அது இன்னும் கூடிய விரைவில், இது ஆல்ரெடி சாம்பிள் எல்லாம் முடிஞ்சிட்டு, ஆனால் திட்டங்கள் சரியாக வகுக்கப்பட்டு மக்களிடையே கொண்டு சேர்க்கப்படுவதற்கு அனைத்தும் சாதனையாக இங்கே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமன்றி பெருங்கடல் அவதானிப்புகள், டேட்டா பாய்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடலினுடைய மாற்றத்தை கண்காணிக்கும் பாய்ஸ், டேட்டா பாய்ஸ், மிதவைகள், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர பகுதியில் இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல்களில் பல்வேறு இடங்கள்ல இதை நிறுவி இதனை பராமரித்து இதிலிருந்து வரும் டேட்டாக்கள். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மூலமாகத்தான் IMD, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுடைய துணை நிறுவனம் அதை அசிஸ்டன்ட் இன்ஸ்டியூட், அது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ்ல இருக்கிறதால IMDக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம்.
இது பல்வேறு சுனாமி போன்ற பேரலைகள்லாம் வரும் பொழுது முதல்ல டேட்டா வந்து எங்களுடைய ரிசீவிங் சென்டருக்கு வந்துடும். நாங்கள் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஐஎம்டிக்கு கொடுத்துருவாங்க. ஐஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது இந்திய பெருங்கடல்லையும் அரபிக்கடல்கள் பல்வேறு இடங்கள்ல வந்து உலகளாவிய இடத்துல இந்தியாவினுடைய டேட்டா பாய்ஸ்லாம் இருக்கு. அந்த டேட்டா பாய்ஸ் மூலயமா எடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் வந்து முதல்ல வந்து எங்களுடைய சென்டருக்கு வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஐஎம்டிக்கு மாற்றி இதனை வந்து கொடுப்போம். முக்கியமாக காலநிலை மாற்றங்கள், மழை பொழிவு மற்றும் புயல் எச்சரிக்கை, சுனாமி பேரலைகள் எழுதல், அத்தனை தகவல்களும் மக்களுக்கு சென்று சேர்க்கிற முக்கிய பணியை வந்து தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் செய்து கொண்டு வருவது இங்க நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம். ஸோ அது தொடர்ந்து இங்க இருக்கிறது பெலாஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு குறிப்பாக எண்ணூர் துறைமுகம் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகம், அப்புறம் சென்னை துறைமுகம், இந்த இடத்துக்கு வர கண்டெய்னர் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர் ஷிப்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஷிப்புங்க வந்து லோடை வந்து வரும் ஏற்ற இறக்கும் போது உள்ள வந்து பெலாஸ் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கப்பலினுடைய நிலைப்புத்தன்மையை வந்து அதிகரிப்பதற்காக, கப்பல் காலியாக இருந்தா செயலாக முடியாது, பிரயாணப்பட முடியாதுன்றதுக்காக அதுக்கு தண்ணி ஏற்றுவாங்க. லோடு அதிகமாகும் போது தண்ணியை குறைச்சிடுவாங்க, லோடு குறையும் போது தண்ணியை ஏற்றி அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓரிடத்திலிருந்து தண்ணீரை ஏற்றி அதை வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வரும் பொழுது அந்த தண்ணியை அப்படியே நம்ம வந்து விட்டோம்னா நம்மளுடைய கடற்கரை சூழலை வந்து அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துறதை வந்து தவிர்க்கணும்னா நாம இப்போ குறிப்பாக வந்து ஒரு கப்பல் வந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து வருதுன்னா பிலிப்பைன்ஸினுடைய கடல் சூழல் வந்து வேற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற கடல் விலங்குகள், கடல் உயிரிகள் எல்லாமே, நுண்ணுயிரிகள் எல்லாமே வேறு விதமா இருக்கும். அந்த நிலையில் உள்ள தண்ணீரை வந்து பெலாஸ் பண்றதுக்காக அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அவங்க கப்பல்ல. அதை வந்து இங்க வந்து கப்பல்ல இறக்கும் பொழுது இந்த பெலாஸ் பண்ற தண்ணியை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அப்ப டெலிவரி பண்ணும் பொழுது அந்த தண்ணி வந்து நம்மளுடைய கடற்கரையினுடைய சீதோஷ நிலையையும் அங்க இருக்கிற சுற்றுப்புறத்தையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக அதை வந்து சுத்தம் பண்ணி தான் கடலுக்குள்ள விடணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கு. அதனை வந்து கருத்துல கொண்டு அதை வந்து நம்ம சுத்தம் பண்றதுக்கான ஒரு ஆலையை வந்து நம்ம வந்து நெல்லூர்ல வந்து அதை நிறுவி இருப்பாங்க. அந்த ஆலையின் மூலமாக கடல் நீரை இந்த பெலாஸ்ட் வாட்டர் எனப்படும் நீரை சுத்தம் பண்ணி அதனை வந்து கடலுக்கு வந்து செலுத்துற ஒரு செய்து கடலினுடைய தன்மையை பாதுகாத்து அங்க இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து கெடுக்காத வண்ணம் இருப்பதற்காக இந்த திட்டத்தை வந்து நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வரோம். இந்த கடல் உயிரி தொழில்நுட்பம் மரைன் பயோடெக்னாலஜி நிறுவனம் மூலமா இந்த நிலையம், அந்த டிபார்ட்மெண்ட் வாயிலாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். அதுவும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஜிகேஜ் கல்ச்சரும் வந்து நம்ம வந்து அந்தமான்ல பண்ண மாதிரியே நெல்லூர்ல பண்றது. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சீவீடு கல்டிவேஷன், அதாவது கடற்பாசிகள் வளர்ப்பது. அப்ப ஸ்பைரலினா எனப்படும் வந்து ஒரு விதமான உணவுப் பொருளை வந்து உற்பத்தி பண்ற ஒரு ஸ்பைரலினாவுடைய உற்பத்தி பண்ற தரமான ஸ்பைரலினா உற்பத்தி பண்றது எப்படி அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் நாங்க வந்து இங்க வந்து செயல்படுத்தியிருக்கோம். இது ஆந்திர பிரதேசத்துல நெல்லூர் மாவட்டத்துல இருக்குது. அந்த இடத்துல ஸ்பைரலினா பாண்டுன்னு போட்டு அந்த பாண்டின் மூலயமா ஸ்பைரலினாவை டெவலப் பண்ணி நாங்க அதன் மூலமாக வந்து அந்த தொழில்நுட்பத்தை வந்து கமர்ஷியலைஸ் வியாபார ரீதியா வந்து அவங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறோம். அது மட்டுமன்றி கடலோர சமூகங்களுடைய வளர்ச்சிக்காக தேசிய பெருங்கடல் தொழில்நுட்பத்தினுடைய பங்காக குடிநீர் வடிவமைப்புத்தல், கடலோர கரைகளை பாதுகாத்தல், அரிமானத்திலிருந்து தடுத்தல், அதுக்கப்புறமா நம்ம வந்து கடலினுடைய அலையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்தல், இது போன்ற பல்வேறு வகையான சிறு சிறு திட்டங்கள், சில திட்டங்கள் பெரிய அளவிலும் சில திட்டங்கள் சிறிய அளவிலும் நம்ம வந்து பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சலைன் வாட்டர் லேந்தர் ஒன்று நாங்க வந்து தேசிய பெருங்கடல் ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் மூலமா நாங்க உருவாக்கி இருக்கிறோம். அதனுடைய பெயர் ரோஷினி என்றும் செலைனிட்டி கிரேடியன்ட் எனர்ஜி. இந்த 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 சலைன் வாட்டர் லேந்தர் என்பது கடல் நீரை வந்து ஒரு டம்ளர் எடுத்து அந்த லேந்தருக்குள்ள ஊத்துனீங்கன்னா அதுல இருந்து அதனுடைய வெளிச்சத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ மின்சாரம் இல்லாத, விளக்கு ஒளி இல்லாத ஒரு சமுதாயத்தில் இருக்கிற கடல் சார்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு, அப்படி இல்லைன்னா படகுல சிறு படகுகள் மூலமாக சிறு தூரம் சென்று மீன் பிடிக்கும் கடலோர மீனவர்களுக்கு இரவில் வந்து ஒரு வெளிச்சத்திற்கான வழி செய்வதற்காக இந்த லேந்தர் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கான குறியீடுகளும் தரக்குறியீடுகள் அனைத்தும் பெறப்பட்டு அதனை இப்போது நாங்கள் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி
மீனவ மக்களுக்காக சில வழங்கி இருக்கின்றோம் நாங்க. அது போல ஒவ்வொரு இடத்துலையும் வேவ் கலைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கிறது திட்டத்தை வந்து நாங்க செயல்படுத்தியிருக்கோம். அது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளை வந்து கடல் அலையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் முறையை வந்து இப்ப வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு இந்த பகுதிகளில் வந்து மின்சாரம் என்பது டீசலை கொண்டுதான் உருவாக்கப்படுகிறது. அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்க வந்து இந்த திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுக்கு அந்த டீசல் பயன்பாட்டை குறைத்து மின்சாரத்தினுடைய தேவையை வந்து நிறைவு செய்வதற்காக நிறைய திட்டங்களை வந்து நாங்க செஞ்சிருக்கோம். அதுல ஒன்று முக்கியமாக வந்து அந்தமான் நிக்கோபார்ல பண்ணது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா கவரத்தி என்கின்ற ஒரு தீவில் த கேபிட்டல் ஆஃப் லட்சத்தீவு லட்சத்தீவுடைய தலைநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையாகவே மின்சாரத்தை உருவாக்கி அதன் மூலமாக நீரை சுத்தகரிக்கும் ஒரு திட்டத்தினை வந்து வெகுவாக நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த நகரத்தினுடைய முக்கிய தேவையான மின்சாரத்தை வந்து முக்கிய மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அந்த திட்டம் வந்து இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டுக்குள் அந்த திட்டம் முறைவடைந்து மக்களுக்கு வந்து பயனை வந்து தரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ அது மட்டுமின்றி கடலோர அறிவியல் பொறியியல் உட்கட்டமைப்பு இதுதான் முக்கியமா வந்து கடலோர அரிப்புகள். இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீச் ரெஸ்டோரேஷன், அதாவது வந்து பருவநிலை காலநிலை மாற்றத்தால் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் கடல் அரிமானமும் ஒரு பக்கம் மண் சேர்றதும் நடக்கும். இப்ப நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையில மெரினா பீச் பக்கம் வந்து அதிகமான மண் வந்து பீச் ஃபார்ம் ஆகிடும், அதிகமான மண் வந்து சேர்க்கை நடைபெறும். அதே எண்ணூர் பக்கம் பாத்தீங்கன்னா அங்க அதிகமான மண் வந்து அரிமானம் ஏற்படும். இந்த தரத்தினை வந்து இந்த இந்திய கடற்பகுதியில் சுமார் 7550 கிலோமீட்டர் உள்ள இந்திய கடற்கரையை வந்து நாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்து எங்கெங்க அரிமானம் இருக்கு, எங்கெங்க மணல் சேர்க்கை இருக்கு, எந்தெந்த தீவுகள் மூழ்கும் நிலையில் இருக்கு, எந்தெந்த தீவுகள் புதிதாக பிறந்திருக்கிறது, இந்த அனைத்து விதமான ஆய்வுகளையும் நாங்கள் மேற்கொள்றோம். அதன் மூலமாக வந்து நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள தீவுகளை கணக்கெடுத்து அங்க வாழக்கூடிய கடல் உயிரினங்களை பற்றிய செய்திகளை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமின்றி கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் என்ற பருவநிலை மாற்றங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஆராய்ச்சி பண்ணி அந்த தகவல்களையும் நாங்கள் வந்து மக்களுக்கு செய்தியாகவும் டேட்டாக்களாகவும் நாங்கள் பகிர்ந்துகிட்டு தான் இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ வெரி ரீசெண்டா வந்து நாங்க பண்ண 2 பெரிய ப்ராஜெக்ட். ஒன்று பாண்டிச்சேரியில வந்து பீச் ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட் சொல்யூஷன் சொல்லப்படும். சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிக்காத வரும். நீங்க அதிகமா பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு கடற்கரையில வந்து கடல் அரிமானம் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கல்லை கொட்டி அது மூலயமா வந்து அந்த கடல் அரிப்பை தடுத்திருப்பாங்க. கல்லை கொட்டினதால அந்த அரிமானம் அந்த பகுதியில தடைப்பட்டிருக்கும். ஆனா பக்கத்து ஊர்ல போயிட்டு அது வந்து திரும்பவும் அரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து ஹார்ட் சொல்யூஷன் கல்லை கொட்டி அது மேல தண்ணியை தடுக்காது. ஆனா தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனமானது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வா சாஃப்ட் சொல்யூஷன் எனப்படும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் ஒரு திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தி அதன் மூலமாக இப்போது 3க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து நாங்க அதை வந்து வெற்றி கண்டிருக்கோம். அதுல ஒண்ணு வந்து புதுச்சேரி கடற்கரையை மீண்டு கொண்டு வந்தது. 2வது கடலூர் பெரிய குப்பம் கல்பாக்கம் அருகில் உள்ள மீனவ கிராமத்துல வந்து அரிச்சு போன கடலை வந்து கொண்டு வந்தது. இதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா தலத்தினுடைய வருவாயை பெருக்கினதுக்கும் சுற்றுலா மேம்பாட்டுக்காக கொடுத்தது ஒன்று பாண்டிச்சேரி. மீனவ மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் அவர்களுடைய படகுகள் அடித்து செல்லாமல் அந்த ஊர்ல வந்து தக்க வச்சு அதை நிலைப்படுத்துவதற்கான திட்டத்தை வந்து கடலூர் பெரிய குப்பத்திலையும் நாங்க செயல்படுத்தி வெற்றி கண்டுள்ளோம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல ஒரு அழகிய கடற்கரை இருந்துச்சு. அந்த கடற்கரையை வந்து அங்க கட்டப்பட்ட ஒரு மேன்மேட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கட்டின ஒரு கட்டுமானத்தின் காரணமாக கடல் அரிமானம் ஏற்பட்டு கடலையானது அங்கு இருக்கும் சாலையை வந்துதான் மோதும் அங்க தண்ணி. அதை கருத்தில் கொண்டு தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனமானது ஒரு அழகான திட்டத்தை வகுத்து இன்னைக்கு போனீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு அழகான ஒரு பீச்சில் உங்க கால் நினைக்கலாம். அந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி ராக் பீச்னு பேர் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்டி பீச்சா மாறிடுச்சு. அந்த திட்டத்தை வந்து நாங்க அனைத்து கடல் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றோம். அதே மாதிரி கடலூர் பெரிய குப்பம் இதுவும் அந்த மீனவர்களுக்கு வந்து ஜியோ பேக் முறையில வந்து போட்டு அங்கிருந்து மக்களினுடைய பில்டிங்ஸ் அந்த ஷெல்டர்ஸ் எல்லாமே அரித்து கொண்டு போகும் அளவிற்கு இருந்துச்சு. அவற்றையும் நாங்க வந்து தடை பண்ணி அதன் மூலியமாக அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒரு வழி செஞ்சோம். ஏன்னா போட்டை வந்து அவங்க டைப் பண்ணிட்டு போவாங்க, காலையில வந்து பார்த்தா போட்டே பாதி இல்லாம இருக்கு, பக்கத்து ஊருக்கு போயிருக்கு.
அது எல்லாத்தையும் தடுத்து அவங்களுக்கு ஒரு அழகான கடற்கரையை மீட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டுமின்றி சென்னை மாநகரத்தினுடைய வடிகால் முகத்துவாரங்களை சீரமைப்பது, அதற்கான தரவுகளை மேம்படுத்தி அதை டேட்டாஸ் எல்லாமே கொடுத்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூவம் நதி வந்து சரியான முறையில வந்து கடல்ல கலக்கணும். இல்லைன்னா கடல்ல வந்து கூவம் வழியாக வர வெள்ளம் கடலுக்கு போகாம அங்கேயே வந்து வெள்ளத்தினுடைய அளவு அதிகமாகி நகரத்துக்குள்ள பூரும். இதையும் நாங்க தான் வந்து அந்த மவுத்தை வந்து சரியா பண்ணி இந்த படங்களை அழகா கிளியர் பண்ணும் பாருங்க. அந்த மவுத்தோடைய சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அதை நாங்க விரிவுபடுத்தி இப்ப வந்து பெருசாக்கி இந்த மழையில வெள்ளம் வந்தாலும் விரைவாக விரைந்தோடி கடலுக்கு சென்று விடும். கடலுக்கு சென்றதுக்கு அப்புறமா நமக்கு வெள்ளத்தின் அளவு தாக்கம் விரைவாக வெள்ள நீர் வடிகால் என்பது மிக வேகமா நடக்கும். ஸோ இந்த திட்டத்தை வந்து நாங்க வந்து இங்க செயல்படுத்தியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நிகழ்கால மற்றும் எதிர்கால திட்டங்களா நாங்க வந்து ட்ரோன் வைத்து டேட்டா கலெக்ஷன் பண்றது. ஸோ இந்த ட்ரோன் வாயிலாக சாம்பிளை கலெக்ட் பண்றது ஆழ்கடல்ல. அதுக்கு மேல பல திட்டங்களை சிறு சிறு திட்டங்களை வந்து நாங்க வந்து இங்க செய்து கொண்டு வருகிறோம். தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மூலமாக இங்கே இந்த நிறுவனமானது 1993ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இது இந்தியாவினுடைய தனிப்பட்ட பொருளாதார மண்டலமான ECZ நாட்டினுடைய நிலப்பரப்புல சுமார் 2 பங்கிற்கு சமமான பரப்பளவு கொண்டது. அந்த கடல் பகுதியில் உள்ள உயிரில்ல வளங்கள் மற்றும் உயிரில்லா வளங்களை சேகரிக்கும் போது ஏற்படும் பல்வேறு பொறியியல் பிரச்சனைக்கு தீர்வு காண நம்பகமான ஒரு உள்நாட்டு தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்குவதுதான் எங்களுடைய பணி. ஸோ தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனுடைய மெயின் கேம்பஸ் வந்து சென்னையில பள்ளிக்கரணையில் அமைஞ்சிருக்கு. அது சுமார் 50 ஏக்கர் அளவுள்ள ஒரு பெரிய கேம்பஸ். இங்கே எல்லா லெபார்டரி இருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ விஜயபுரம் என்று போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபார் போர்ட் பிளேயர்ல இருக்கு, ஆன்காஸ் சொல்லுவாங்க. அடுத்ததாக பாமஞ்சி மற்றும் சித்தேடுல வந்து எங்களுடைய கேம்பஸ் இருக்கு. அது மட்டுமின்றி ஒடிசாவினுடைய பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு அருகாமையிலும் எங்களுடைய நிறுவனத்தினுடைய தொடங்கும் பணிகள் செயல்பட்டு வராங்க. அப்புறமா மகாபலிபுரம் அருகில் உள்ள நெமிலி என்ற பகுதியிலையும் எங்களுடைய திட்டத்தினை வந்து நாங்கள் செயல்படுத்த வந்திருக்கோம். அடுத்ததாக புதுச்சேரியிலையும் காரைக்கால் பகுதியிலே 2 இடங்களிலையும் எங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துவதாக வந்திருக்கோம். இது போன்ற பல்வேறு வகையான செயல்பாடுகளை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப கழகமானது மக்களுடைய மீனவ சமுதாயத்தினருக்கு சேர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கும் பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை உருவாக்கி அதனை பரிசோதனை செய்து அதை மக்களுக்கும் நாட்டிற்கும் அர்ப்பணித்து வருகின்ற ஒரு பெரிய செயலை செய்து வருகிறோம் என்பதை இந்த இந்த நிகழ்வின் மூலமாக நாங்கள் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இதனுடைய பாதச்சுவடுகள் எங்களுடைய இன்ஸ்டிடியூட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வேலைப்பாடுகள் நடக்குது என்பதற்கான இந்தியன் ஓஷன்ல நாங்க வந்து இந்திய பெருங்கடலில் வந்து எங்களுடைய ஆய்வுகள், அண்டார்டிகாவிலும் எங்களுடைய ஆய்வகங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நாங்க வந்து இதெல்லாம் டேட்டா பாய்ஸ், மஞ்சளாக இருப்பதெல்லாம் டேட்டா பாய்ஸ். இந்தந்த இடத்தெல்லாம் எங்களுடைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருப்பது என்கின்றதை வந்து விளக்கும் படத்தை இங்கு நாங்கள் உங்களுக்காக காண்பிக்கிறோம். ஸோ இது வந்து எங்களுடைய தொலைநோக்கு 2047 அப்படின்றத வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதன் மூலமாக இந்த சின்ன படத்துல பார்த்தா தெரியும் எல்லா விதமான, அதாவது வந்து இப்போ காற்றின் மூலமா, கடல் காற்றின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது, ஆற்றல் எடுக்கிறது, பவளப்பாறைகளை பராமரிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து கடலுக்கு அடியில் சென்று அங்கு ஆராய்ச்சி, அங்கேயே வந்து ஆராய்ச்சிக்கான ஒரு லேப் செட்டப் பண்றது, இது போன்ற பல்வேறு வகையான தொலைநோக்கு திட்டங்களோட நாங்க பயணித்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயண திட்டங்கள்ல வந்து நிச்சயமா 2047 வந்து நாங்கள் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய வெற்றியை வந்து நாட்டுக்கு மக்களுக்கு அர்ப்பணிப்போம் என்றதை நாங்க வந்து நிச்சயமா நம்புறோம். நன்றி, வணக்கம். ஸோ இவ்வளவு நேரம் எங்களை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம். மிக அருமை. வாங்க, நீங்க இப்ப ஆஃப் பண்ணிடலாம். அத ஷேர பண்ணுங்க. ஓகே. ரொம்ப அற்புதமா இருந்தது, நல்லா பண்ணீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது நல்ல எவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்காங்க பாருங்க, வியக்க வேண்டியிருக்குது. இவ்வளவு அற்புதமான திட்டங்கள், ஆனா நம்ம பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சென்று சேரவில்லை. இதுதான் எங்களுடைய கருத்து. இப்ப நீங்க இவ்வளவு நல்லா பண்ணிருக்கீங்க, பாண்டிச்சேரியில பண்றீங்க அங்கன்னா அது பற்றி பேசப்படணும், சமூகத்துல அது சொல்லப்படணும். அதுதான் நம்ம சொல்றது. நான் இயக்குனர் நம்மகிட்ட பேசிட்டாரா? நான் பேசிட்டாரல ஒரு முறை பேசிருக்காங்க சார். இல்ல, எனக்கு ஏதோ ஞாபகம் இருக்கு. நம்ம கூப்பிட்டுருக்கோம்ல ஒரு தடவை. என்ன ஞாபகம் இருக்கா? ஆமா சார். இல்ல, எனக்கு ஏதோ ஞாபகம் இருக்கு. நம்ம கூப்பிட்டுருக்கோம்ல ஒரு தடவை. என்ன, நம்ம கூப்பிட்டுருக்கோம்ல ஒரு தடவை. என்ன,
அவங்க இயக்குனரை வந்திருக்காரா, நம்ம கூப்பிட்டுருக்கோமா? எனக்கு கூப்பிட்ட ஞாபகம், கூப்பிட்டு வரலையோன்னு சொல்லுங்க. சுந்தரேசன் இல்ல, யாரோ 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 பேசினாங்க வந்து பேசினாங்க. ஆனா ஒருத்தர் இல்ல, இயக்குனர் பேசினாருங்க, நான் முழுசா கேட்டேன். ரொம்ப சிறப்பா பேசினாரு. இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் முதல்ல பேப்பர்ல அவருடைய பேரை பார்த்து சந்திச்சு அவரை முதல்ல பேச வச்சோம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பேச சொன்னோம், ஒத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்பு விட்டு போச்சு. இப்ப திரும்ப கோபாலன் சார் டக்குனு ஞாபகப்படுத்தினா, ஆமாமா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு திரும்ப போய் கூப்பிட்டோம். இவங்களுடைய இந்த பயன்களை பார்த்தா எவ்வளவு அற்புதமான, இவங்க இது மாதிரி ஒவ்வொரு துறையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது அதான் நான் சொல்றேன், ஆல் த சயின்டிஸ்ட் ஆர் சைலண்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க சோதனை கூடத்துல அமைதியா அவங்க ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய பயன்கள் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேருது. பட் இது சொல்லப்படல. இது ஏதோ அவங்களுடைய ஆண்டு அறிக்கையில வேணா சொல்லுவாங்க. என்ன சுரேஷ் நான் சொல்றது? நிச்சயமா நாங்க இத எங்களுடைய ஆய்வுகளுக்கு தான் அதிகமான கவனம் செலுத்துறாங்களே தவிர இத பப்ளிசிட்டி பண்றதுக்கான காலங்களும் எங்களுக்கு அதிகமா கிடைக்கிறது இல்ல. இப்போ இல்ல சார், நான் என்ன சார், நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, இப்ப எங்க மயில அறிவியல் பூங்கால நாங்க வெளியிடுறோங்கிறோம். இது பிடிஎஃப் காப்பி எல்லாருக்கும் போகுது. அப்ப இன்னும் பல பேர் பார்ப்பாங்கல்ல, தமிழ்ல கொடுத்தா தான் நிறைய பேர் படிப்பாங்க. கண்டிப்பா சார், நிறைய பேருக்கு போய் சேரும். இதை நீங்க உங்க இயக்குனர்கிட்ட சொல்லுங்க, நானும் பேசுறேன். ஒவ்வொரு பூங்காலையும் ஒரு ஆர்டிகிள் வரணும், ஒரு சம்மரைஸ்டா வரலாம், முழுக்க டீப்பா வேண்டாம். அவங்களுக்கு என்ன, பாண்டிச்சேரி மக்களுக்கு பயன் தரக்கூடிய மீனவர்களுக்கு எவ்வளவு இது வசதி செஞ்சிருக்கீங்க. ஒரு காலத்துல மீனவ அந்த காற்றையும் இதையும் நம்பிதானே போகணும். ஆமாங்க. தரைமேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாருங்கிற அந்த பாடலை கேட்டோம்னா நமக்கு தெரியும். கடல் நீர் நடுவே குடிநீர் தருவர் யாரோ அப்படிப்பா. அது மாதிரி அந்த நிலை இல்லாம நீங்க எவ்வளவு நவீன கருவிகளை பயன்படுத்தி அவங்களுக்கு மீனை சேகரிக்கிறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு, அதிகமான மீனை பிடிக்கிறதுக்கு புத்திகளை கொடுக்குறீங்கல்ல, இதை நீங்க பரவலாக்கணும். என்னுடைய அன்பு வேண்டுகோள், வேற ஒண்ணும் இல்ல. நானும் உங்க இயக்குநர்கிட்ட பேசுறேன், நீங்களும் சொல்லுங்க திஸ் இம்பாக்ட் ஆஃப். இப்ப ஒருவரோட நம்ம கேட்போம். முதல்ல நம்ம கேள்வி நாயகர் கோபாலன் அவர்கள் சொல்லுங்க. அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு தூண்டுகோலா இருந்தவர். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இவர் வந்திருந்தாரு, அவர் ரவீந்திரன் வந்திருந்தார் இல்லையா? இல்ல, முதல்ல வரேன்னு சொன்னாரு, ஆனா வரல. ஏதோ நடுவுல அவர் வந்துட்டு போனதா ஒரு இது வந்தது, ஒரு பேர் வந்தது. பேர் வந்ததுன்னா அப்ப இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் வந்திருக்கும், அதுக்கு முன்னால இல்ல. அதான் பேசிட்டு இருக்கிற போது வந்தது. ஆமா, அவர் சொன்னாரு நான் வெளியில இருப்பேன், முடிந்தால் வரேன்னாரு. பரவாயில்ல, நம்ம வேற எதுக்கு அவரை தனி நிகழ்ச்சி கூப்பிட்டுக்கலாம். வாங்க. இதுக்கு ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு அமர்வு அது. அவர் எண்ணெய் ஓட்டி முதல்லயே அவர் முனைவர் சேயோன்னு சொன்ன மாதிரி அவர் அந்த டைரக்டரே பேசியிருக்காரு. அதை தவிர அதுக்கு முன்னாடியே 2 இதழுக்கு முன்னாடியே அறிவியல் பூங்கால ரமேஷ் அப்படிங்கிற முனைவர் ரமேஷன் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அதுதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம சிறப்பு இதழ் கூட வந்திருந்தது. நம்ம கிருபாகரனும் பேசியிருக்காரு. பேசியிருக்காரு. இந்த கடலுக்கு வடமொழியில் ரத்னாகர என்று பெயர். ரத்னாகரம்னா பல விதமான ரத்னங்கள், பலவிதமான பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது கடல். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு முனைவர் சுரேஷ் அவர்கள் அவர் சமுத்திர மதன் அந்த கடையறதை வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் சொன்னார். அது ரொம்ப அழகா இருந்தது. எத்தனை மணிகள் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துல அப்படி சொன்னதை நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும். லட்சுமி வந்தா அப்படின்னு சொன்னா நமக்கு செல்வம் வந்தது. இப்பவும் அவங்க செல்வத்தை தேடிதான் கீழே போறாங்க. அவங்க கோபால்ட், நிக்கல், காப்பர் எல்லாம் அதுவா கிடைக்குது. நம்ம இங்க மண்ணுல கிடைக்கிறது, அதை வச்சு எடுத்து அதை கரைச்சி பண்ணிடணும். அங்க கான்சென்ட்ரேட்டட் ஓர் அதுவே கிடைக்குது. அங்க ரொம்ப அருமையான ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அவர் அப்ப சொன்னதுல இந்த அமிர்தத்துக்கு கடல் நீரை நன்னீராக்கி குடிக்கிறது அமிர்தங்கிறது நிஜமாவே அமிர்தம் தான் அவங்களுக்கு அழகா இருந்தது. அது தவிர அவர் ஸ்லைடு எல்லாம் தமிழ்ல பண்ணிடுறார் இன்னைக்கு. அதனால அதுக்காக மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப அருமையா பாராட்டத்தக்கது. இப்போ நாம எல்லாரும்
மூச்சு இழுத்து வெளிவிடும் போது ஆக்சிஜன் உட்புகுந்து கரியமில வாயு வெளிப்படுகிறது. ஆனால் கடலில் நிகழ்வது இதற்கு எதிர்மறையானது. அதாவது கரியமில வாயுவே அது உட்கொள்கிறது. அது அது கடல்ல இருக்கிறதுனால தான் பிடிச்சிருக்கோம். ஏன்னா இவ்வளவு நம்ம இருக்கிறோம், எல்லாத்தையும் பாதி கடல் தான் வாங்கி தாங்குது அது. அதே மாதிரி கடலில் இருந்து வரும் ஆக்சிஜன் அதுதான் 50%. வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன்ல 50% கடல்ல இருந்து தான் வருது. கடல் இல்லைன்னா உயிரே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இது ஆப்போசிட், நம்ம மூச்சு விடுறதுக்கு ஆப்போசிட்டா அது பண்ணிட்டு இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப கடல் அப்படிங்கிறது, அதான் கடல் தான் முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் தான் நிலம் வந்தது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் காரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பின்னணியில் கூட நான் ஒரு பவளங்கள் இதை பத்தி ஆழ்கடலில் கிடைக்கிறத போட்டிருக்கேன். அது இந்த பவளத்தை பத்தி அப்படி பவளவாய் கமலச்செங்கன் அப்படின்லாம் பாடியிருக்காரு ஆழ்வார். ஆனா இப்போ வண்ணம் இழந்து வெளிர் நிறம் அடைகிறது. இதெல்லாம் பிகாஸ் அது ஏன் அப்படி சொன்னா, இந்த கரியமிலவாய் கரைகிறது, அதனால அசிடிட்டி ஜாஸ்தியாகிறது. அந்த மாதிரி இதனாலெல்லாம் அழிவு ஏற்படுகிறது. அதை பத்தி பவள பாறை பராமரிப்பு பத்தி கூட சொன்னார் அவர் சுரேஷ். ஆனால் அதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி என்ன பண்றேன், ஏன்னா எப்படியா பாதுகாக்கணும். ஏன்னா பவளத்தை இந்த மாதிரி விட்டுறக்கூடாது. அது பவளப்பாறை பராமரிப்புங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும். அதே மாதிரி அடிக்கடலில் இப்போ இத்தனை ஆராய்ச்சி பண்றீர்கள். அவர் சொன்னது பார்த்தாலே 6 கிலோமீட்டருக்கு கீழே போய் சமுத்திரயான், அப்புறம் மத்ஸ்யா, பலவித ஆளில்லாத கலன்கள், அப்புறம் ஆழ்துளை கிணறு கூட போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களாம். அது கூட வந்துடும் போல் இருக்கு. ஏன்னா இங்க எல்லாம் பார்த்தாச்சு, எண்ணெய் எல்லாம் நிலத்துல கிடைக்கல, இனிமே கடலுக்கு அடியில் தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இருக்கா. ஆனா இதெல்லாம் பண்ற போது அது தவிர ஒவ்வொன்றுக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடல்ல டார்ச் அடிச்சா தெரியாது, அந்த ஒளி அதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க எல்இடி போட்டிருக்காங்க. அது தவிர சோனார் அப்படின்னு சவுண்ட் வேவ்ஸ், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இதே மாதிரி தான், ரேடார் மாதிரி தான் சோனார் அங்க ஒர்க் பண்றது. இந்த சோனார் எதிரொலி இதனால கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு வராதா? அதுக்கு என்ன பண்றீங்க? ஏன்னா கடல்வாழ் உயிரினங்களுக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ அந்த உயிரினங்களுக்கு தீங்கு வரும். ஸோ அதனால இந்த ரெண்டை பத்தியும் அவர் சொன்னார். என்ன அவர் அதனால இதுல ஆராய்ச்சியர்கள் சுற்றுச்சூழல் பத்தி அவர் ஸ்பெஷலா ஆராய்ச்சி, அவருடைய பிஹெச்டியே அதுல வந்திருக்காரு சுரேஷோட. அதனால அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால உயிரினங்களுக்கு தீங்கு இந்த பவளப்பாறையை எப்படி பாதுகாக்கிறது, இதை ரெண்டு பத்தியும் சொன்னா சொல்லுங்க சுரேஷ். நிஜமாலுமே ஒரு சில வரிகளோடு தான் நான் பவளப்பாறைகளுடைய கண்காணிப்பு பத்தி சொல்லியிருந்தேன். நானு அதுவும் பேச்சு வாக்குல தான் வந்தது. ஆனா தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனமானது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் இருக்கிற பவளப்பாறைகளை மிகவும் கவனமாக கையாள்வது, ஏதாவது கடல்ல சுகாதாரக்கேடு ஏற்பட்டதுன்னா அதை முன்னறிவிப்போட பண்றது, இதெல்லாம் நாங்க தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக பல விதமான கட்டுரைகளையும் எழுதியிருக்கோம். குறிப்பா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட தீவுகள்ல நம்மளுடைய விஞ்ஞானிகள் இதை பத்தியே, அந்த ஆன்காஸ்டோடைய சென்டர் பவளப்பாறைகளை பராமரிப்பதற்கு, அதை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிலப்பரப்பில் சுவாசிக்கக்கூடிய பிராணவாயுல 50 மரங்களை விட அதிகமான பங்களிப்பு பவளப்பாறைகள் தான் இருக்கு. உங்களுடைய போட்டோவை இப்பதான் நான் பார்த்தேன், உங்க ஃபுல் ஸ்கிரீன்ல வரும்போது தான் பார்த்தேன். மிகவும் அற்புதமாக, அது வண்ணமயமான, எங்களுடைய கடற்கரையை நாங்க கண்டதை போலவே உங்களுடைய பின்புறத்துல நீங்க அமைச்சு வச்சிருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா வாழ்வில ஒரு முறையாவது நம்ம அண்டர் வாட்டர் டைவிங்ல போயிட்டு அதை நம்ம பார்க்கணும். வண்ண வண்ண மீன்களை சாப்பிடுறவங்க கூட அந்த மீனை பார்த்தா சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவு அழகான மீன்களை எப்படி கொண்டு திங்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. பவளப்பாறைகளும் அப்படித்தான், பல வண்ணங்கள் இருக்கும். நம்ம காணாத வண்ணங்கள் கூட கடலடியில் பவளப்பாறைகளில் கண்டுகளிக்கலாம் என்ற ஒரு அற்புதமான இது இருக்கு. இது முக்கியமா பவளப்பாறைகளை பத்தி நாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய ரிசர்ச் இருக்கு. அது தனி பேப்பரா நான் அடுத்த இதுல எழுதி அனுப்புறேன் உங்களுக்கு. அதற்கப்புறமா நீங்க சோனார் நம்ம யூஸ் பண்றதால மீன்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி இருக்கீங்க. அந்த பாதிப்புகள் நான் குறிப்பா அந்த எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த வேவ்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்ல. இருந்தாலும் எனக்கு கிடைத்த ஒரு சிறு தகவல் உங்ககிட்ட பரிமாறிக்கிறேன். நம்மளுடைய ஆய்வுக்கு பயன்படுத்த அந்த வேவ்ஸ், சோனார் ரேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகவும் தன்மையானது.
மிகவும் ஹார்ம்ஃபுல் கிடையாது. எல்லாமே சாதாரணமாக ஒரு சவுண்டை வந்து கிரியேட் பண்ணும் பொழுது உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணமாகத்தான் நாங்க வந்து அதை வந்து வடிவமைப்பாங்க. அனைத்து விதமான கடற்கரைக்கு உட்பட்ட சட்ட திட்டங்களை வந்து நாங்க எந்த விதத்திலையும் மீறாம அனைத்து விதமான கடல்சார் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்க எல்லா செய்கைகளும் செய்யறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு வியாபார நோக்கத்துல எதை செய்யறது கிடையாது. ஆராய்ச்சியின் நோக்கமாக சுற்றுப்புற சூழலை வந்து மிகவும் கண்ணியத்தோடு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கருத்தை மனதில் வைத்துதான் தேசிய பெருங்கடல் ஆராய்ச்சி நிறுவனம் அனைத்து விதமான செயல்களையும் செய்கிறது என்பதை இங்கே பதிவிட்டுக் கொள்கிறேன். அருமை சுரேஷ். ஆழ்துளை கிணறு போட போறீங்களா? என்ன அது அது ஒரு ப்ரொபோசல் இருக்கு. இங்கே என்ன கிடைக்காது இனிமே? ஐயா, அதாவது மன்னிக்கணும் ஐயா, கனிம வளங்களை வந்து நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்துவது அளவில் மட்டும்தான் நம்மளுடைய திட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய மத்திய அரசினுடைய ஒப்புதல் எதவற்றுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கிறதோ அதை மட்டுமே நாம் வியாபார நோக்கில் கொண்டு செல்வோம். அனைத்து விதமான ஆழ்துளை கிணறுகள் எல்லாம் சாம்பிள் கலெக்ஷனுக்கு மட்டும்தான் போடுவாங்க. மற்றபடியான ஆயில் அந்த ட்ரில்லு போட்டு ஆயில வெளிக்கொண திட்டங்களை வந்து தேசிய இதை வந்து இவங்க செயல்படுத்ததில்லை. ஆய்வுகளுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்க. ட்ரில் பிட்டுகளை பயன்படுத்தி சாம்பிள் கலெக்ஷன் மட்டும்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா பேசணும்னா எங்களுடைய முனைவர் தான் அதை பத்தி நம்ம தெளிவா சொல்லுவாரு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுக்கும் கொடுக்கப்பட்ட அனுமதிக்கும் நான் கண்டிப்பாக இங்க நான் சொல்லியிருக்கேன். இதுவரைக்கும் அவங்க வந்து இலங்கை கடற்படையினால் பிடிக்கப்படாமல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே நல்ல அந்த பொருள்கள்லாம் இலங்கை கடற்படையினால அடிக்கடி பிடிச்சு மீனவர்கள்லாம் பிடிக்கப்படுறாங்க. ஐயா, நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட கடற்பரப்புல தான் நம்மளுடைய ஆராய்ச்சிகளா மேற்கொள்ளுவோம். நம்மள அத்துமீறி சென்று எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுவதில்லை. நல்லா சொன்னீங்க டாக்டர் சுரேஷ். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா நல்ல தமிழ்ல நீங்க சொன்னீங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரியது. நான் உங்க இயக்குநர்கிட்டையும் சொல்லுவேன் இது குறித்து. பவளப்பாறை பற்றி நீங்க இன்னொரு பொழிவு நடத்தலாம். நீங்களே நல்லா தயார் பண்ணிட்டு வந்து நம்ம கோபாலன் சார் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலும் நல்ல முழுமையா ஒரு முழு நேரம் அதை பற்றி மட்டுமே. நான் நீங்க சொன்ன அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ல போய் டிஎஸ்டி ப்ராஜெக்ட பண்ணியிருக்கேன். 5 நாள் ஒர்க் ஷாப் நடத்தியிருக்கேன். அதே நான் நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பா நடத்தியிருக்கோம் சார். டிஎஸ்டி ப்ராஜெக்ட்ல எனக்கு கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்தமான் நிக்கோபார் போயிட்டு வர்றதுக்கு. என்ன அதுக்கப்புறம் நாங்க வந்து லட்சத்தீவு போனோம். நீங்க சொன்னீங்களே கவரத்தி அங்க போய் உங்க எண்ணெய் ஓட்டி என்ஜினியர்ஸை தான் 2-3 நாள் பேச வச்சேன். 5 நாள் கருத்தரங்கு, 5 days ஒர்க் ஷாப். அதுக்கு 4 லட்சம் கொடுத்தாங்க எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு. இந்த போயிட்டு வந்து அங்க 5 நாள் நடத்தணும்ல. தி என்டையர் எக்ஸ்பெண்டிச்சர் போர்ன் பை டிஎஸ்டி. இதெல்லாம் சொல்றேன்னா இப்படி நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட பண்ணோம். அதனுடைய விளைவு தான் இந்த சங்கத்தினுடைய நல்ல வளர்ச்சி. வேற ஒண்ணும் இல்ல. நல்ல அடித்தளம் நம்மகிட்ட இருக்குது. வேற ஒண்ணும் இல்லை. பட் இதுக்கு உரிய வகையில எங்களுக்கு இந்த நிதி ஆதாரம் இல்லாதனால்தான் சில ப்ராஜெக்ட்ல நாங்க முழுமையா இறங்க முடியல. வேற ஒண்ணும் இல்லை. இப்போ உங்க மாதிரி பெரிய நிறுவனங்கள் முன் வந்தாங்கன்னா நாங்க வில் டூ மோர். ஏன்னா நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க. கிருபாகரன் நம்மோட இணைந்திருக்கிறார். டாக்டர் கிருபாகரன் இஸ் எ பார்ட் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன். அது மாதிரி சுரேஷ், பாலாஜி ராமகிருஷ்ணன் சார் இயக்குனர். இந்த அம்மா இப்ப வர முடியல, அவங்கள இன்னொரு இதுக்கு வரையும் அவங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சி சார். நம்ம கோபாலன் சார் கேட்ட அந்த பவளப்பாறை அவர் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்க பின்னால வச்சிருக்க அந்த இது நான் தான் சொன்னேன். பவளப்பாறைக்கு நாங்கெல்லாம் அன்னைக்கு போறதுக்கு போய் இப்ப முயற்சி பண்ணோம். ஆனா அப்ப டைம் கிடைக்கல. அப்ப அங்க உள்ள சார் அந்த மணலை பார்த்தா அவ்வளவு பட்டா இருக்கு. நடேசன் சார், நடேசன் சுந்தரனார், நீங்க போயிருக்கீங்களா லட்சத்தீவு? இல்ல, போனது இல்லைங்க. கேளுங்க, லட்சத்தீவு கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய இடம். நான் பார்த்துட்டு வந்தப்ப எல்லாத்தையும் அதை சொன்னேன். அந்த மணலை எடுத்தா பவுடரை விட நைஸா இருக்கு. இது சாதாரண பீச் மணல். அப்ப என்ன சொல்றாங்க, அது மாசுபடாமல் இருக்கிறதுனால இவ்வளவு நல்லா இருக்குன்னாங்க. அங்க ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் வாழ்றாங்க, அதிக பேர் கிடையாது. பெரும்பாலும் இஸ்லாமிய அன்பர்கள் தான் நிறைய, அவங்கதான் அதிகமா. நாங்க அங்க போய் அவங்களையே வச்சு பயன்படுத்தி அங்க உள்ள கல்லூரி மாணவர்கள் +2 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வச்சு இந்த செமினார் நடத்திட்டு வந்தோம். 5 நாள் ஒர்க் ஷாப். ஹவு டு ரைட் சயின்ஸ் இன் பாப்புலர் ஃபார்மேட்ஸ். இதுல எல்லாம் இருக்கு, நம்ம கூகுள்ல எல்லாம் இருக்கு. நாங்க போயிட்டு வந்தது.
லட்சத்தீப்ல மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் போட்டே இருக்குது. இது ஹிந்திலயும் வந்திருக்கு, இங்கிலீஷ்லயும் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கிறார் மெல்பர்ன்ல இருந்து நம்ம அன்பர் முனைவர் சுந்தரனார், நடேசன் சுந்தரனார். அவரும் ஒரு பொறியாளர், நல்ல ஆய்வாளர். சொல்லுங்க ஐயா உங்க கருத்தை. மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைய பொழிவு மிக மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பாக நீங்கள் மிக நல்ல அழகிய தமிழில், நல்ல தொழில்நுட்ப தமிழில் நீங்கள் எல்லாம் சொன்னதுக்கு குறித்து மிக எனக்கு மகிழ்ச்சி. ஏற்கனவே நாங்கள் இந்த உங்களுடைய தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் மற்றும் திரு கிருபாகரன் அவர்களுக்கும் அறிவு களஞ்சியம், அறிவு பெருங்களஞ்சியமா அவருக்கு அறிவியல் களஞ்சியம் கொடுத்தோம். அறிவியல் களஞ்சியம், அவருக்கு அறிவியல் களஞ்சியம். அதே விழாவில் எனக்கும் ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அறிவு களஞ்சியம்னு. அப்போ அதோட நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். அதாவது இப்படி இந்த கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் மற்றும் அரிய கனிமங்களால் நம்முடைய கோபாலன் ஐயா எனக்கு கொடுத்த அந்த உந்துதல் எனக்கு இதுக்கும் இருந்தது. உங்களுடைய சில விஷயங்களை உங்களுக்கு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். அது நான் உங்களுடைய தொடர்புகளை நான் ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு குறிப்பாக என்னுடைய தமிழ் இந்த இதை நான் பெற முடியுமா என்றதை அறிவுகளை உங்க ஸ்லைட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? உங்க லிங்க் அனுப்பி விட்டுருங்க, அவ்வளவுதானே. நம்ம லிங்க் அனுப்பிடுவோம். இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேங்க. இல்லைங்க, அந்த ஸ்லைட் பிரசன்டேஷனே கிடைக்குமான்னு கேட்குறேன் மேலதிக ஆய்வுக்காக. உங்களுடைய ஸ்லைட் பிரசன்டேஷன் ஷேர் பண்ண முடியுங்களா? நான் எங்களுடைய இயக்குநர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு நான் உங்களுக்கு துரு சேவன் சார் வையா அனுப்புறேன் சார். நான் அதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருந்தால் நான் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். நிச்சயமா இது எனக்கு பயன்படுடைய சார்ந்த ஒரு தகவல் இது. அதை நான் என்னுடைய கேட்டுட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அடுத்தது கேட்டுட்டு அதை இது பண்ணலாம். அடுத்தது இன்னொன்று இந்த பவளப்பாறை நம்முடைய கோபாலன் வச்சிருக்க பற்றி தகவல். ஆஸ்திரேலியாவிலையும் இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் நீங்க முதலாவதாவது சொல்லவும், நீங்க இந்த பாட்கடல் கலைந்தெடுத்த உங்களுடைய சித்திர அந்த அந்த கார்ட்டூன் பிக்சர் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை ஏற்கனவே கோபாலனையா மிக விவரமாக பிரித்து சொல்லிட்டார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த அமிர்தம்ங்கிறது எல்லாத்துக்கும் இறுதியாக ஏதாவது யுரேனியம் அப்படி ஏதாவது பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நீர் மட்டுமல்ல, அதுக்கும் மிக 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 ஒரு முக்கியமானதாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். இப்போ இந்த பவளப்பாறைகள் இங்கேயும் இந்த ஆஸ்திரேலியாவிலையும் இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ஸுக்கும் இந்த சரித்திரத்துக்கும் தொடர்பு இருக்குது. நம்ம ராமாயணத்தில் வானரங்கள் எல்லாம் எல்லா திசைகளையும் அனுப்புனார். அங்கே இவர் இந்த சீதையை தேடி வாலி வதத்துக்கு பிறகு சுக்ரீவன் அனுப்பும்போது, வாலியுடைய சகோதரர் அனுப்பும் பொழுது அங்கே எல்லா இதை அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அடையாளம் காட்டுறாரு. இந்த மாதிரி செம்பவள பாறைகள் வருது, அதெல்லாம் அந்த கிரேட் பேரியர் ரீஃப்ங்கிற டேர்மே அதில் வருது. சரி, அது விடுங்க. அது ஒரு சும்மா ஒரு சிறிய குறிப்பை உங்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் நீங்கள் இலங்கை பக்கத்தில் இருக்கிற தீவு, இப்போ நீங்கள் அந்தமான் தீவுகள், மாலை தீவுகள், அங்கெல்லாம் நீங்கள் லட்சத்தீவுலாம் செய்கிறீங்க. உங்களுடைய இது இலங்கை அரசாங்கத்தோட ஏதாவது கூட்டுறவாக அங்கே இருக்கிற இந்த கடல்சார் தொழில்நுட்பங்களுக்கு உதவியாக ஏதாவது செய்கிறீர்களா? ஏன்னா பக்கத்து நாடா இருக்கு இல்லையா? இல்லைங்க, அதாவது நம்மளுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும்தான் நம்மளுடைய ஆராய்ச்சியினுடைய விரிவாக்கம் அதிகமா இருக்கு. பட் நம்ம சில எம்ஓயு இருக்கு அந்த நாட்டுக்கு கூட. பட் தேசிய பெருங்கடல் நிறுவனத்துக்கு, தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் கூட இருக்கலாம், எங்களுடைய டெல்லி அமைச்சகத்துக்கு கூட இருக்கலாம். பட் எங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்களை மட்டும்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய விரிவாக்கமா மினிஸ்ட்ரி இதை பத்தி பேசியிருக்கலாம். எங்களுடைய நிறுவனத்துல இதுல அங்க இலங்கை கூட எந்த ஒரு கூட்டு முயற்சி நாங்க பண்ணலங்க. அருமையான தகவல். ஏன்னா அவருக்கு சில வரன்முறைகள் இருக்கும்ல, அதனாலதான் இருக்கும். இப்ப புவியியல் விஞ்ஞானி, இப்ப அவங்க அணுவியல், இவரு பொறியியல், இவரு கடலியல் பத்தி நீங்க சொல்லிருக்கோம். புவியியல் விஞ்ஞானி நம்மளோட இருக்கிறாரு. யாரு? சுந்தர் ராஜு. அவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்னது ஜியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டா? நேஷனல் ஜியோபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், NGRI. ஆமா, NGRI. நான் மறந்துட்டேன், அதுக்காக கேட்டேன். அந்த விஞ்ஞானி வர பிரின்சிபல் சயின்டிஸ்ட். வாங்க சுந்தர் ராஜு, பேசுங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
கடல்சார் தொழில்நுட்பத்தின் பயன்கள் என்ற தலைப்பில் விஞ்ஞானி முனைவர் சுரேஷ் அவர்களுடைய உரை மிக மிக சிறப்பாக இருந்தது. அருமையான தகவல்கள், அற்புதமான பிபிடி ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் நேஷனல் ஜியோபிசிக்கல் ரிசர்ச், ஐயா சொன்ன மாதிரி நேஷனல் ஜியோபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் NGRI, அதில் சீனியர் பிரின்சிபல் சயின்டிஸ்டா அந்த பொறுப்புல இருந்து பதவி ஓய்வு பெற்றேன். இப்போ நாங்க பூமிக்கு அடியில் என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்கு அப்படின்றது ஜியோபிசிக்கல் எக்ஸ்ப்ளரேஷன் மெத்தட்ஸ் அந்த ஒரு முறையில ஆய்வு பண்ணுவோம். நீங்க கடல்லையும் கடலுக்கு அடியிலையும் என்ன இயற்கை வளங்கள் இருக்கிறது அப்படின்றத ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ குறிப்பா சொன்னீங்க இந்த மாதிரி பவழப்பாறைகள் இருக்குன்னு. நாங்களும் இந்த அந்தமான் தீவுல நான் போயிருக்கேன். அங்க போயிட்டு அந்த படகுல போயிட்டு இந்த பவழப்பாறைகள்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. அது எல்லாம் அங்க ரொம்ப நல்லா பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற இடத்துலயும் இங்க ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடத்துலயும் கூட நல்லா அதை பாதுகாக்கணும். இப்போ இன்னொன்னு இப்போ நீங்க இயற்கை வளங்களை ஆய்வு பண்றீங்களா? அதே கடலுக்கடியில இயற்கை வளங்களை ஆய்வு பண்றீங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு 5 to 10% ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அது மாத்திரம்தான் கடலுக்கடியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி ரிசோர்சஸ் ஆர் அன்எக்ஸ்ப்ளோர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி அது இப்போ எரிசக்தி வாயுப்பொருட்கள், மற்றபடி கனிமங்கள் அதெல்லாம் அங்கிருந்து வெளியே எடுக்கும்போது அந்த கடல் சுற்றுச்சூழல் பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுடைய கருத்து என்ன? இன்னொன்று நீங்க இந்த ஹைதராபாத்ல இன்காய்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. அதுவும் மத்திய அரசு நிறுவனம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படின்னு அவங்க இந்த சுனாமி அதெல்லாம் அதை பற்றி ஆய்வு பண்றாங்க. நீங்க அவங்களோட தொடர்பில் இருக்கிறீங்களா? கோஆர்டினேட் பண்றீங்களா? நீங்களும் சுனாமி பற்றி ஒரு ஆய்வு பணியெல்லாம் மேற்கொள்றீங்களா? இதை பற்றி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. நன்றி, வணக்கம். ஐயா, ஆக்சுவலா நீங்க சொன்னது மாதிரி இன்காய்ஸ் எங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு சிஸ்டர் இன்ஸ்டியூட் தான். அதுவும் NIOT போலவே இன்காய்ஸ், IMD, அப்புறமா CMLRI இவங்க எல்லாருமே ஒரு 5 தன்னாட்சி நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ். அவங்களும் எங்களை மாதிரியே டேட்டா எல்லாம் போட்டுவாங்க. சுனாமி வார்னிங் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. நாங்க எங்க கிட்ட இருந்து சில தகவல்களை பெற்று அவங்களும் பரிமாறிக்கொள்வாங்க. எங்க இருவருக்கிடமே நல்ல ஒரு புரிந்துணர்வு மற்றும் ஒற்றுமையான ஒரு தொழில்நுட்பத்தினுடைய ஆராய்ச்சிகள், பங்களிப்பான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஏன்னா நாங்க 2 பேருமே ஒரே மினிஸ்ட்ரி இருக்கிறதால எங்களுக்கு நிறைய பரிமாற்றங்கள் எங்களுக்குள்ளே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கடலுக்கு ஆழத்துல செய்யப்பட பரிசோதனைகள் எல்லாமே தரக்கட்டுப்பாடோட தான் செய்வோம். நாங்க அதுக்காக எந்த ஒரு எல்லையும் மீறுவது கிடையாது. அங்க நம்ம பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய இதுல நம்ம இன்னும் எந்த ஒரு ஆராய்ச்சிகளையும் செய்யல. இதுக்கு அப்புறமா எப்படி வரும்னு தெரியல. ஆனா ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுது அனைத்து விதமான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம அனைத்துமே பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி 20% கூட நம்மளுடைய அந்த இது எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதற்கான திட்டங்களை 1 by 1 செஞ்சுக்கிட்டு தான் வரோம். இந்தியாவிலேயே தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் தான் ஒன்லி ஒன் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட். மற்றவங்க எல்லாருமே மற்ற பரப்புல ஒர்க் பண்ணியிருந்தாலும் டெக்னாலஜிக்கலாக ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் NIOT மட்டும்தான். நாங்கள் எங்களுடைய பணியை ஒவ்வொரு தளத்துக்கும் நாங்கள் உயர்த்தி கொண்டு தான் போறோம். 2047 பாத்தீங்கன்னா எங்களுடைய வளர்ச்சி மிகவும் அபரிதமா இருக்கும். அந்த நேரங்கள்ல அந்த கட்டமைப்புகள் வெளிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை மேம்படுத்தப்பட்டிருக்கும் என்றதை நாங்க நிச்சயமா நம்புறோம் ஐயா. வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து காவல்துறை கவிஞர் கருப்பசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நான் ஏன் முதல்ல விஞ்ஞானிகளை முடிச்சுக்கிட்டேன்னா அவங்க ஏதாச்சும் முக்கியமானது கேட்டு அதை முடிக்கணுங்கிறதுக்காக. இவர் நல்ல கவிஞர், சமுதாய பிரஜை மிகுதியாக உடையவர். வாங்க கருப்பசாமி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? எல்லாம் கேக்குது சார். நீங்க இவ்வளவு பேர் கேக்குதுல்ல, டக்குன்னு விஷயத்துக்கு வாங்க. எல்லாம் கேக்குது, கேட்போம். இப்ப சிறப்புரை மிக சிறப்பாக
இப்பதான் பிரச்சனை. இப்ப இது நீங்க முதல்ல கேக்குதான்னு கேட்டது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உங்க வாய்ஸ் வரல. கடல் சார் ஆடியோல மட்டும் வாங்க. ஆடியோல நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீடியோ கேட்கலையா? வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் வாங்க. கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப பேசுங்க. கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ஐயா இப்போது கேட்கிறதா? இப்ப கேக்குது, பேசுங்க. கேக்குது, பேசுங்க. ஐயா அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால பேசின ஐயா நம்ம கோபாலன் ஐயாவும் சரி, நம்ம சுந்தரேசன் ஐயாவும் சரி, ரெண்டு பேரும் வந்து நம்ம ஒரு ராமாயணத்தோட தொடர்புடைய கருத்துக்களை சொன்னாங்க. அவரும் ராமாயணத்தை பத்தி எடுத்து பேசினாரு. ஐயாவும் வந்து சமுத்திரத்துல ரத்னாகர் அப்படிங்கிறத ஒருத்தர் சொன்னாரு. ரத்னாகர்ங்கிறவர் தான் இந்த நம்ம வால்மீகி முனிவருடைய இயற்பெயர். இந்த ரத்னாகர் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எனக்கு இப்போ அதனால அந்த சிந்தனையில் எனக்கு வந்தது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கையில் இவர் மற்றபடி ஐயா அவர்கள் பேசும் பொழுது இந்த கடல் நீர் குடிநீர் ஆக்குறதுக்கு இப்போ நான் நேரடியாகவே போய் பார்த்தேன். நெம்மிலி மீஞ்சூரில் வந்து நமக்கு மெட்ரோ வாட்டர் சென்னைக்கு வந்து கடல் நீர் குடிநீராக தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடல் நீரை தான் நாங்கள்லாம் இப்போ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பகுதிக்கெல்லாம் அந்த கடல் நீர் குடிநீராக தான் அமிர்தமாக தான் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த திருவள்ளுவர் தாத்தா கூட அற்புதமான ஒரு முதல் இந்த நீர் பற்றிய ஒரு குரல்லே சொல்லியிருக்காங்க. வானின்று உலகம் வழங்கி வருகிறால் தான் அமிர்தம் என்று உணரப்பாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இவங்க அதே மாதிரி தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தது மாதிரி இப்ப நம்ம கடல்சார் தொழில்நுட்ப அந்த நிறுவனத்திலிருந்து இவங்க வந்து கடலுக்குள்ள இருக்கிறதுகளை கடைந்து மக்களுக்கு தேவையான அற்புதமான அறிவியல் கருத்துக்களையும் அறிவியல் செல்வங்களையும் தொழில்நுட்ப கருத்துக்களையும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை ரொம்ப நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். ரொம்ப குறிப்புகள்லாம் அதிகமாக எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவா எளிமையா சிறப்பா சொல்லிவிட்டாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி டிஎஸ்பி கருப்புசாமி அவர்களே, காவல்துறை கவிஞரே, நன்றி. இந்த நிகழ்ச்சியில அவருக்கு ஐயா ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு இருக்கு. சின்ன ஒரு கேள்வி. கற்களை வைத்து தடுக்காமல் கடல் அரிப்புகளை கற்களை வைத்து தடுக்காமல் வேறு எந்த தொழில்நுட்பத்தை வைத்து இப்பொழுது இவங்க தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொன்னால் நல்லா இருக்கும். இப்ப அவங்க சொன்ன அவங்க ஐயா சொன்னாங்க. சொல்றேங்க ஐயா. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து இப்போ சாஃப்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டுனா, இப்ப புதுச்சேரியில ஏற்பட்ட கடல் அரிமானத்தை தடுக்கிறதுக்கு வந்து கடலினுடைய மேற்பரப்பில் தெரியாத வண்ணம் நம்மளுடைய தடுப்பு அமைய வேண்டும் என்பது நாங்கள் முக்கிய கவனம் செலுத்துறோம். அதாவது கடல் தண்ணியில வந்து லோ டைட் ஹை டைட் என்ற 2 வேரியேஷன் இருக்கும். அப்ப வந்து தண்ணீர் ஏற்ற இறக்கம். அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தால் வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை நடக்கும்போது ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு வந்து பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி வரும்போது திரும்பவும் வந்து சேரும். அப்போ 6 மாசம் வந்து மணல் மூவ் ஆச்சுன்னா 6 மாசம் திருப்பி கழிச்சு இந்த மணல் அங்க வந்து நிற்கும். ஆனா அளவு வந்து கம்மியா இருக்கலாம், இல்ல கூடவா இருக்கலாம். இந்த மாதிரி காலகட்டத்துல நாம மணலினுடைய டிரான்ஸ்போர்ட்டை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அதற்கு உரிய முறையில வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்காக எவ்வளவு மணல் போனது வந்தது என்ற தகவல்களை எடுத்து ஒரு மாடல் இது பண்ணி அந்த மாடலை ரன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்தினா இத்தனை சதவீத மண் இங்கிருந்து இங்க போகும், அத்தனை சதவீத மண் இங்க வரும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு வெட்ஜ் ஷேப்ல ஒரு இரும்பு 900 டன் கெப்பாசிட்டி வெயிட் உள்ள ஒரு இரும்பு கூம்பு வடிவில வந்து கடல்ல வந்து நிறுவியிருப்பாங்க. அது கண்ணுக்கு தெரியாது. நீங்க காந்தி சிலைக்கு அருகில போய் பாத்தீங்கன்னா அந்த தலைமைச் செயலகத்துக்கு ஆப்போசிட்ல அது தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். அப்ப என்னன்னா அதிக அலை, அதாவது ஹைடைடு காலங்கள்ல தண்ணி அதிகமா இருக்கிற காலங்கள்ல மண்ணு டிரான்ஸ்போர்ட் ஆகும்பொழுது அதை தாண்டி போயிடும். அதே லோ டைட் டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்டாப் பண்ணிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா குறிப்பிட்ட அளவு மண்ணு தான் போகணும் போது குறிப்பிட்ட அளவு அரிமானம் தான் ஏற்படும். அந்த மாதிரி கட்டமைப்பை வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இரண்டாவது, கல்பாக்கம் அருகில் உள்ள கடலூர் பெரிய குப்பத்துல ஜியோ பேக்ல வந்து கடல் மண்ணை வந்து நிரப்பி கடலுக்குள்ளேயே பெரிய பெரிய டியூபுகள் மூலயமா மண்ணை போட்டு அலையினுடைய வேகத்தை குறைப்போம். அதனால கடற்கரையில் இருக்கிற மண்ணை அடிச்சுட்டு போற வேகத்தை வந்து குறைக்கிறதால அங்க நிரந்தரமா கொட்டப்பட்ட சேர்ந்த மண்ணுங்க தங்கி இருக்கும். இந்த மாதிரி வகையில தான் நாங்க வந்து ஜியோ டீப் மெத்தட்லையும் சாலிடா இரும்பு, அதாவது வந்து ரீஃப்னு சொல்லுவாங்க, வெட்ஜ் சைஸ் ரீஃப், இந்த மெத்தட்ல மூலம் தான் நாங்க வந்து இந்த டெக்னாலஜியை வந்து உருவாக்கி அதன் மூலியமா கடற்கரையை பாதுகாத்து வருங்க ஐயா.
அருமை அருமை. காவல்துறை கவிஞருக்கு நன்றி. அருமையான ஒரு கேள்வி கேட்டு இன்னொரு கேள்வி கூட, இன்னொரு சின்ன கேள்வி ஒண்ணு இருக்கு. அதாவது ஆழ்கடலில் கூடு வைத்து மீன் வளர்க்கும் திட்டம், ஆழ்கடலில் கூடு வைத்து மீன் வளர்க்கும் திட்டம் அதை கடற்கரையிலே பண்ணலாமே, ஏன் அது ஆழ்கடலுக்குள்ள அவ்வளவு தூரத்துக்குள்ள போய் பண்ணணும்? இங்கேயும் கடல் தண்ணி வருது. ஐயா, கடற்கரை வந்து பல பகுதியிலா பிரிப்பாங்க. கடற்கரை, அதுக்கப்புறமா அலைமடியும் பகுதி, இன்டர்டைடல் ஜோனு, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்டைல் ஜோன் நியர், அதுக்கப்புறமா வந்து மிட்சி, இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அலையினுடைய தன்மை வந்து கடற்கரைக்கு அருகில தான் அதிகமா இருக்கும். நீங்க சாதாரண ஒரு படகு வந்து நீங்க ஏத்தி இறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தான் தடுமாறுவாங்க. ஆனா கடலுக்குள்ள போயிட்டாங்கன்னா அமைதியான கடலை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கடலினுடைய அலையை இருக்குவாங்க, இருந்தாலும் அங்க வந்து அலையினுடைய வந்து தன்மை வந்து ஓரளவுக்கு நிதானமா இருக்கும். ஆனா கரை ஓரத்துல வந்து கிட்டக்க போட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேவ்ஸோடைய ஆக்ஷன் அதிகமா இருக்கிறதால அது வந்து கரைக்கு தான் தள்ளி வர பார்க்கும். நம்மளுடைய கூண்டு வைத்து மீன் பிடிக்கும் திட்டம் சுமார் 5 to 10 மீட்டர் ஆழமுள்ள பகுதியில, அப்பதான் ஆழமான பகுதியில வளரக்கூடிய பெரிய பெரிய மீன்களுக்கு ஏதுவான சாதக சூழ்நிலை அங்க அமையுது. இரண்டாவதாக கடற்கரை ஓரமா போட்டோம்னா கடலுக்கு அடிச்சுட்டு வராம நிலைப்புத்தன்மையை வந்து அதிகப்படுத்துவதற்காக கடலுக்கு உள்ள போய் போடுறோம். ஆழ்கடல் என்பது நாங்க இங்க என்ன குறிக்கிறோம்னா 10 மீட்டருக்கு மேல உள்ள பகுதியை ஆழ்கடல்னு சொல்றோம். அதுக்காக நம்ம வந்து 100 மீட்டர்லயும் போடலாம், ஏன்னா எல்லாமே ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கும். அது ஆங்கரிங் பண்ண அளவுக்காக வசதிக்காக நங்கூரமிடும் வசதி உள்ள இடங்களில மட்டும் அந்த 10 மீட்டர் தாண்டி இந்த திட்டத்தை நம்ம வந்து பயன்படுத்துறோம். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் சுரேஷ். எல்லாருடைய கேள்விக்கும் பொறுமையா நல்ல தமிழ்ல பதில் சொல்லியிருக்கீங்க, பாராட்டுக்கள். நிச்சயமாக இன்னும் கடல் நீரை, கடலை பற்றி நாம் ஆய்வு செய்தேன்னா முன்னீர்மாக 3 பக்கமும் கடல்ல சூழ்ந்தது நம்ம இது, ஒரு பக்கம் தான் நிலம். அதனால இந்த கடல் பற்றிய பல தகவல்களை, என்னுடைய அன்பு வேண்டுகோள், அறிவியல் பூங்கா ஒவ்வொரு குவார்டருக்கும் ஒரு கட்டுரை உங்களுக்கு வரணும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், அப்புறம் உங்களுக்கும் நேரம் கிடைக்காதனால அப்படியே விட்டுட்டீங்க. பட் இப்போ மீண்டும் தொடர்வோம் என்கிற ஒரு நல்ல தகவலோடு சொல்லி, அன்பர்களே, நாளை மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு அறிவு களஞ்சியம் வாழ்ந்து காட்டுவோம் வாரி, ஒரு ரோட்டரி சார்ட்டர்டு பிரசிடென்ட் மிஸ்டர் அவர் வந்து வருகிறார். அவருடைய நல்ல உரை முத்துசாமி பேசுகிறார். நாளை மறுநாள் வியாழக்கிழமை அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி வரும். அதுல வாழ்ந்து காட்டுவோம் வாரி, அவரும் அவருடைய அனுபவங்களையும், அவர் நிறைய சமூக சேவை செய்கிறார், நிறைய நன்கொடை வழங்கி பல அருமையான சேவைகளை செய்கிறார். ரகோத்தமன் வந்தார் அல்லவா, அதே மாதிரி ரகோத்தமன் மாதிரி இன்னொரு ரகோத்தமன் தான் அவரும், முத்துசாமி. அவர் வந்து நாளை மறுநாள் பேசுகிறார். அனைவரும் பாருங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன், அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேல்நிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அதுவும் குறிப்பா டாக்டர் சுரேஷ் கோட்டி அவர்களுக்கும், அவரை நெறிப்படுத்திய மேடம் முனைவர் விஜயா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம் நிறுவனத்தை பற்றி மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கு உரை நிகழ்த்துங்கள் என்று அனுமதி வழங்கினார் அல்லவா டாக்டர் பாலாஜி, பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன். அவரு கான்பூர்ல பேராசிரியரா இருந்தவர், ஆன் டெபுடேஷன் தான் வந்திருக்கிறார். இல்லதா கான்பூர் தானே? இல்ல சார், பாம்பே சார், ஐஐடி பாம்பே. ஐஐடி பாம்பே. அதுல இருந்து ஆன் டெபுடேஷன்ல ஒர்க் பண்றார் 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் இதுதான். அதனால நல்ல ஆர்வத்துடன் அவரும் அரும்படி செய்கிறார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.